அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங். சூப்பர். So we shall start now. Am I audible? Audible இருக்கா? சூப்பர். ஓகே, ஆரம்பிச்சிருவோம். ஹாய். ஸ்டார்டிங்கில் ஏதோ கேள்வி கேட்டிருக்கீங்க, நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் கேள்வி பதில்களை வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கனடா எக்ஸ்பல்ஸ் டிப்ளமேட்ஸ் ஆஸ் நிஜர் கேஸ் ரவ் இன்டென்சிஃபைஸ். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து ஹர்தீப் சிங் நிஜர். ஓகேங்களா? இவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா வந்து ஒரு அன்னோன் கன்மேனால் அசாசினேட் செய்யப்படுறார். இவரோட பேக்ரவுண்ட் என்ன சார், இவரை பற்றிலாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு க்ரைம் தானே அப்படின்னா, இந்த க்ரைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேக்கிங் த ப்ராப்ளம்ஸ் வித்தின் த இந்தியா கனடா டைஸ். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டீப் டைப் போகும். ஓகேங்களா? இதோட வெறும்னா வந்து இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ்னால் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஹை கமிஷனர்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ தான் இது நியூஸ். பட் இந்த நியூஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும் பொழுது இவர் யார் அப்படின்னா, காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டை வச்சு நடத்துகிற ஒரு தலைவர். இவரோட அந்த டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டுக்கு இவர் தான் தலைவர். ஓகேங்களா? அந்த காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தே ஆர் கண்டக்டிங் ரெஃபரண்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆன்டி இண்டியா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவில் மற்றும் மற்ற அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், அதுக்கப்புறமா வந்து லண்டன், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் அந்த காலிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஐடியாவை உயிர்ப்போட இவர் மற்ற எல்லாருமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய இது வந்து காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ். அதே மாதிரி வந்து குர்ப்ரீத் சிங் பனூன் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட இது அவுட்ஃபிட் பேர் வந்து சீக் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கார். ஓகேங்களா? இவரை வந்து கொன்னுட்டாங்க, பட் அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த இன்வெஸ்டிகேஷனும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே, குர்ப்ரீத் சிங் பனூன், அந்த பனூன் கேஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் இரிட்டன்ட் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் இந்தியா டைஸ். அதுவும் அங்கே டைஸ் அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. சார், அப்போ இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன சார், அதை நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இது போஸ்ட் இண்டிபெண்ட் ஹிஸ்ட்ரி இது. ஓகேங்களா? ஸோ பிரிந்திரன்வாலா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். பிரிந்திரன்வாலா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஞ்சாப் சீக்ஸுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த இதில் கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஎஸ்ஐ, அதாவது வந்து பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இவங்க ஃபண்டு, அதுக்கப்புறமா வந்து வெப்பன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸு, இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க டு செப்பரேட் த இந்தியா. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்தியாவை இது பாகிஸ்தானை அப்படின்னா வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிட் ஃபார் டேட் பண்ணணும். அப்போ இங்கே காலிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சாப் ப்ராவின்ஸை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும், இந்தியாவில் பிரித்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தே ஆர் ஃபண்டிங் பிரிந்திரன்வாலா. இப்போ பிரிந்திரன்வாலா வந்து யாரால் இனிஷியலாக வளர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was what to say patronized by இந்திரா காந்தி இனிஷியலி. ஓகேங்களா? எதுக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபோர்ஸு அவங்கள வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபோர்ஸை இவங்க தான் உருவாக்குறாங்க. பட் இவங்க கையை மீறி அந்த பிரிந்திரன்வாலா இஷ்யூ போயிடுது. அவர் என்ன பண்ணிடுறாரு, நிறைய யூத்ஸை வந்து திரட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ட்ரக் ப்ராப்ளம் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு செப்பரேட் சீக் நேஷன் அப்படின்னு வைக்கிறார். அப்போ அதுதான் காலிஸ்தான் அப்படிங்கிறது செப்பரேட் சீக் நேஷன். இது 1980s ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது. இந்த 1980s ஒரு 1980 to 84, ஓகேங்களா, அசாசினேஷனுக்குமே, இந்திரா காந்தியோட அசாசினேஷனுக்குமே இதுதான் காரணமாக அமையுது. ஓகேங்களா? அவங்களோட சீக் பாடி கார்ட்ஸால் அவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. எதனால் சுட்டு கொல்லப்படுறாங்க, இப்போ ஒரு 2 வருஷம் பின்னாடி போகணும். இந்த பிரிந்திரன்வாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, அம்ரிஸ்டர் கோயிலில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாரு.
ஓகேங்களா. அங்கேருந்து தான் இவரோட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே எந்த ஒரு ஆர்மியும் வராது அப்படின்னு இவர் நம்புறாரு. அப்போது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை வச்சு ஆப்ரேஷன் நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி இவங்களை வந்து அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரையுமே வந்து மேனன்ட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா குருத்வாராக்குள்ளேயே போகிறாங்க. குருத்வாராவில் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா ஆர்மி, அதுக்கப்புறமா வந்து அந்த வெப்பனரி, அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்களுடைய புனித இடமான அந்த கோவிலில் பூட்ஸ் காலோட உள்ளே போகிறாங்க, கன்னோட உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு வந்து சீக் அந்த மதமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புண்பட்டுடுறாங்க. மனசு வந்து புண்பட்டுருது, சீக்ஸோடைய மனசு புண்பட்டுருது. அது இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் கலவரங்கள் வெடிக்குது. அக்கால்தல் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த கோவிலில் ஒரு இடம்லாம் இருக்குது, புனித இடம் இருக்குது, அதெல்லாம் சேதமாயிடுது பீரங்கியை இவங்க எடுத்துகிட்டு வந்ததால். ஓகேங்களா. அந்த ஒரு கரெக்டான ப்ரிசைஸ் ஆப்ரேஷனாக இல்லை, ரொம்ப வந்து ஒரு வல்கரான ஆப்ரேஷனாக மாறிடுது. பட் பிந்திரன்வாலா சுட்டு கொல்லப்படுறார். ஆனால் இந்த மாதிரி எங்களுடைய புனிதமான இடத்த கலங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் இந்திரா காந்தி அவங்களுடைய பாடி கார்ட்ஸால் சுட்டு கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆன்டி சீக் ராய்ட்ஸ் நடக்குது. அப்போ டெல்லியில் அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீக்ஸ் எல்லாருமேனா நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஹவ் பீன் டார்கெட்டட். ஜினோசைடு நடக்குது. இது இல்லாமல் அந்த சீக் கம்யூனிட்டியில் அதுக்கப்புறமா வந்து நிறைய லீடர்ஸ் இருப்பாங்கள்ல பிந்திரன்வாலா இதில் செகண்ட் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட லீடர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இண்டிபெண்ட்டாக இப்போ பிந்திரன்வாலா ஐடியாலஜினால் ஈர்க்கப்பட்ட சில பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தனித்தனி அசாசினேஷன் அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா, யூஎஸ், அதுக்கப்புறமா வந்து லண்டன், இந்த மாதிரி போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ இவங்க அதுக்கப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி இன்னும் அந்த ஐடியாலஜியை உயிர்ப்போட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உயிர்ப்போட வச்சிருந்த ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹர்தீப் நிஜர். சரி, இதை ஏன் சார் வந்து அப்போ கனடியன் கவர்மெண்ட்லாம் வந்து இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் தே ஆர் சேயிங் இஸ் தே ஆர் கிவிங் தெம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீ ஸ்பீச் இருக்குது, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதுக்கு இடம் கொடுக்குறோம். இதுதான் அவங்களோட வாதமாக இருக்குது, கனடியன் கண்ட்ரியோடைய வாதம் இது. ஓகேங்களா. பட் இந்தியாவோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அலோவ் ஃப்ரீ ஸ்பீச், நாங்களுமே ஃப்ரீ ஸ்பீச்லாம் கொடுப்போம், பட் தட் ஷுட் பி ஆஃப் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நம்மளுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் என்ன ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவை வச்சுருக்கோம், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா வி won't allow it. அண்ட் இந்தியா இஸ் அ ஃப்ரெண்ட்லி நெய்பர் விச் ஹேஸ் அ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். ஃப்ரெண்ட்லி நெய்பர் இல்லை, ஃப்ரெண்ட்லி பார்ட்னர் which has a strategic and defense partnership and economic ties with Canada. அப்போ அந்த சூழ்நிலையில் இதை ஏன் அவங்க பண்ணுறாங்க? அப்போ இவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி அலோவ் பண்ணால் ரெஃபரண்டமோ இல்லைனா ப்ரொட்டஸ்ட்டோ அலோவ் பண்ணால் இந்தியாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? அப்புறம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உள்நாட்டு பாலிடிக்ஸ். கனடாவில் கிட்டத்தட்ட 2.1% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் சீக் பாப்புலேஷன். அப்போது அதுக்கான ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாக வந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சஜஷன்ஸும் இருக்குது. பட் இப்போ என்னென்னா, இந்த கில்லிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் வாஸ் டன் அண்டர் அ கோவர்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா. யார் பண்ணதுன்னு தெரியல. பட் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணுறாருன்னா, கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ் அக்யூசிங் இந்தியா தட் த ஸ்டேட் ஏஜென்சிஸ் ஆர் இன்வால்வ்டு. ஏஜென்சி லைக் ரா இஸ் இன்வால்வ்டு இன் திஸ் கில்லிங். கவர்மெண்ட்டோடைய உத்தரவோடு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரெஸ்லேயே சொல்லிட்டார். இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, பட் இந்தியா இஸ் நாட் அக்செப்டிங் இட். ஓகேங்களா. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் நாட் அக்செப்டிங் இட். பட் இவர் ப்ரெஸ்லேயே சொல்கிறாரு. இவரால் எப்படி வந்து இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு வேற சொல்கிறாரு. இந்தியா ஆதாரத்தை கேட்குறாங்க, பட் அவர் கொடுக்க மாட்டுறாரு. பட் ஆதாரம் இருக்குங்கிறாரு. இதை எப்படி உங்களால் உறுதியாக சொல்ல முடியுது? அண்ட் அதர் வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் ஆர் பேக்கிங் கனடா. அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நீங்கள் பார்க்கணும். வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் லைக் யூஎஸ், வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் லைக் இங்கிலாந்து, நியூசிலாந்து,
all are backing. There is an alliance called as 5i alliance. உங்களோட பிலிம்ஸில் கேட்குறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. 5 eyes alliance, 5 eyes alliance. ஓகேங்களா? இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் சர்வீஸ், அதாவது வந்து இன்டர் கவர்மெண்டல் சர்வீசஸ் அலையன்ஸ் அது. ஓகேங்களா? தே வில் இன்டர்செப்ட் த ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இவங்களுக்குள்ளேயே பரிமாறிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மேபி என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் சர்வீசஸோடைய இதுவை இவங்க வந்து பரிமாறி இருக்கலாம். அதன் மூலமாக தான் வந்து இவங்களுக்கு கிரெடிபிளான ஒரு எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் ஜஸ்டின் ட்ரூடோ இப்போ ப்ரெஸ்லேயே வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அதுக்கப்புறமா வந்து கெனடியன்ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, காலிஸ்தானிஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. 2018 என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஷ்வால் அத்வல் அப்படிங்கிற ஒருத்தர், ஜஷ்பால் அத்வல், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, he was a convicted accused. ஓகேங்களா? கன்விக்டட் கிரிமினல். அவர் எதுக்கு கன்விக்டட்னா, நம்மளோட கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர், ஓகேங்களா, அவரை கொன்னதுக்கான கன்விக்ட். அவர் எங்கே போயிருக்காருன்னா, கனடாவில் போயிட்டு கனடியன் சிட்டிசன் ஆகிட்டார், பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். he is a important funder of the ஜஸ்டின் ட்ரூடோ பார்ட்டி. 2018 ஜஸ்டின் ட்ரூடோ இங்கே வரும்பொழுது, இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு டெலிகேஷனில். ஸோ தீஸ் வேர் ரைட்லி கண்டம்டு பை இந்தியா. அண்ட் அந்த டெலிகேஷனில் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் ரூட்ஸில் இதை சால்வ் பண்ணுறாங்க. எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அந்த பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. போட்டுட்டு தேர் இஸ் அ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் கனடா. அதில் நிறைய சென்சிட்டிவான ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷர்-இ தொய்பா இந்த மாதிரியான இது, அதுக்கப்புறமா வந்து கபர் கல்சா மூமெண்ட்டு, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேனிங். அதுக்கப்புறமா வந்து அந்த மூமெண்ட்டுக்கு எதிராக வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ தேர் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ் பீன் சைன்டு 2018. பட் கனடா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல இந்தியாவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் தேர் வாஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ரீசெண்டாக 2023 தேர் இஸ் அ கை கால்டு அம்ரித் பால் சிங். His organization is called as Warless Punjab D. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, he is taking leadership from the பிருந்தன்வாலா மாதிரியே இவரும் அவரை வந்து மாற்றிக்கிறாரு. அவரை மாதிரியே இவர் வந்து அந்த ஐடியாலஜி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியில் இவர் வந்து செயல்படுறாரு. அண்ட் he is supported by பாகிஸ்தான், சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சாபில் வந்து அவர் பரப்புரை ஏற்படுத்தும் போது he was manhunted. ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக் ஃபார் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய குரூப்ஸு, அந்த யூஎஸ் கான்சுலேட்ஸு, அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்சுலேட்ஸு, அப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்சுலேட்ஸு, ஆஸ்திரேலியன் கான்சுலேட்ஸ், இங்கெல்லாம் வந்து போராடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் என்ன சொல்கிறது, அட்மிட்டட் திஸ், தேர் ஆக்ட் ஹஸ் பீன் அட்மிட்டட். ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ளமேட்டிக் அந்த டென்ஷன்ஸை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான அந்த டைஸ் வந்து குறையறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா டிப்ளமேட்டிக் டைஸ் வேலைக்கு ஆகாதுன்னு கோவட்டுக்கு போகிறாங்கன்னு நம்ம வச்சுப்போம். கோவட்டுக்கு போகிறாங்க, கோவட்டில் நம்ம தான் வந்து ஹிட் பண்ணோன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்படி கோவட்டில் ஹிட் பண்ணுறதுனால என்னென்னலாம் வந்து சாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ கோவட்டில் ஹிட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமீஸுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் வில் இன்க்ரீஸ், இல்லைனா வந்து எனிமீஸ் வில் பி அன்பிரிடிக்டபிளி ஹிட்டட். ஓகேங்களா? கோவட்னால. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து காசு ரொம்ப கம்மியாகும், காஸ்ட் வில் பி லெஸ்
லெஸ் காஸ்ட். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து லெஸ்ட் காஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. யாரை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படிங்கிற ஒரு கேங்கு. ஓகேங்களா. அவன் வந்து இப்போ வந்து பஞ்சாபில் இருக்கா, பஞ்சாபோடைய ஒரு சிறையில் இருக்காப்புல. அவர் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த பாபா சித்திக் அப்படிங்கிற அந்த மகாராஷ்டிராவில் ஒரு பாலிட்டிஷியன் கொல்லப்படுறாரு. அவரோட கொலைக்குமே வந்து லாரன்ஸ் பிஷ்னாய் கேங் தான் வந்து அவங்க இது ஏற்றுருக்காங்க. ஓகேங்களா, நாங்கள் தான் கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வச்சுக்கிட்டு அந்த இதுவை அடிச்சிருக்காங்கங்கிறது தான் இப்போ புகார். ஓகேங்களா. இந்த ஹர்தீப் சிங் நிஜரை அவங்க வந்து கன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான், கன் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் புகார். ஓகே. அப்போ there is a linkage between organized crime with intelligence agencies. Organized crime, intelligence agencies. ஓகேங்களா. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதை டிஸ்அட்வான்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி we can deny it, deny the involvement, deniability கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. எப்போ வேணாலும் இது நாங்கள் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு பண்ணலாம். ஏன் பண்ணணும்னா பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு சாவர்னிட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட சாவர்னிட்டியை நீங்கள் மீறுறீங்க, சாவர்னிட்டியை மீறுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லாஸை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் வித் ஹோல்டிங் த இன்டர்நேஷ்னல் லாஸ். நம்ம மணிக்கு மணி என்ன சொல்கிறோம், ரூல் பேஸ்ட் ஆர்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் லாவை நம்ம வந்து இது பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் கவர்ட்டாக நம்ம அதையே மீறுறோம். ஓகேங்களா. அப்படி மீறுறதுக்கு நமக்கு டினையல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஒரு இதுவாக கொடுக்கும். ஓகேங்களா. பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the operations can what to say can't it may not be fulfilling. ஓகேங்களா. ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. சில நேரம் வந்து என்ன பண்ணணும்னா டிசைடு ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அடையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனூன் கேஸில் பார்த்துக்கோங்க. பனூனும் நம்ம வந்து சாவடிக்கணும்னு பார்த்தோம், ஆனால் முடியல. பட் இட் ஹஸ் மேட் அ இன்டர்நேஷ்னல் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் இந்தியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூஎஸ் கூட சேர்ந்து வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். ஓகேங்களா. நம்மளுமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த பனூன் கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரியே இருக்கும். அதாவது வந்து விகாஸ் தயாள் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா. இவன் வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளி. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கன்மேனை இது பண்ணுறான். அந்த கன்மேன் யார் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து டிஇஏ கூட வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகேங்களா. ஏஜென்ட்டுன்னு இல்லை, அவன் ஆல்ரெடி அப்ரூவராக மாறிட்டான். ஓகேங்களா. அப்போ விகாஸ் தயாளோடைய அந்த ஆக்டிவிட்டீஸை இந்த கன்மான் வச்சு தான் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ ட்ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதோ ஒரு ரா ஏஜென்ட் கூட இந்த விகாஸ் தயாளுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ திஸ் இஸ் அகெயின் அ ப்ராப்ளம். இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு பனூன் கேஸில். ஓகே. அப்போது டிசைடு ஆப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் எம்பாரஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் கூட நீங்கள் கூட்டு வச்சுக்கிறீங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளம். இது இன்றைக்கி நேற்று நடக்கலை. ஐஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவூத் கேங்கோட கூட்டு வச்சு தான் இந்த பாம்பே பிளாஸ்டிங்ஸ் 1996 பாம்பே பிளாஸ்டிங்ஸ் நடக்கும். அதுக்கெல்லாம் தாவூத் இப்ராஹிமோடைய அந்த கடத்தல் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, ட்ரக்ஸ் கடத்தல் ரூட்டு, அதுக்கப்புறமா வந்து மணி லாண்ட்ரிங் கடத்துகிற ரூட்டு, இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் கனெக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னலில் அனுமதி இல்லை. பட் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம், இந்த நேம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. இதை எல்லாருமே பண்ணுறாங்க, நம்ம மட்டும் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா சொல்கிறேன். ஓகேங்களா. நம்ம மட்டும் பண்ணல, மொசாட் இதுதான் பண்ணுது, சிஐஏ இதுதான் பண்ணுது, கேஜிபி இதுதான் பண்ணுது. ஓகேங்களா. MI6 இதுதான் பண்ணுது. எல்லாருமே பண்ணுறாங்க. பட் இந்தியாவை ஏன் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ மொசாட் பண்ணியிருந்தா இதே விஷயத்த மொசாட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் would have been numb. பட் இந்தியாவை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா இஸ் நாட் சப்போர்ட்டிங் வெஸ்ட்.
in the cause of Russia-Ukraine war. To pressurize the Russia-Ukraine war, India has been pressurized. இந்த காரணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ப்ரெஷரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். சரி, வேறு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே பஞ்சாபி கேங். அப்போ பஞ்சாபி கேங்குள்ளே இன்டர் ரெவல்ரி இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து ப்ரோ காலிஸ்தான் குரூப்ஸ் கூடயே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் ஈழமில் கூட அது நடந்துச்சு. ஓகேங்களா, அவங்களுக்குள்ளேயே சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளேயே சண்டை போட்டு அவங்க ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டெலோ, அதுக்கப்புறமா வந்து டெலோ இல்லை, அதுக்கப்புறம் எல்டிடி, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். இல்லைனா பாகிஸ்தானே வந்து ஹர்தீப் சிங் நிஜரை கொன்னுட்டு நம்ம மேலே பழிய போட்டிருக்கலாம், ட்ரேசஸை வந்து மூடாத மாதிரி நம்ம மேலே பழிய போட்டிருக்கலான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷனை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த எக்ஸ்பெல்லிங் ஆஃப் அந்த கமிஷனர்ஸ், கமிஷனர்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட் டவுன் இஸ் there is a concept called as persona non grata. Persona non grata அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் புல்லிங் ஆஃப் யுவர் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு அர்த்தம். அப்போது டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டியை நான் வந்து ஒரு நாடு வந்து ஒரு ஹை கமிஷனர்கிட்ட இருந்து எடுத்துருச்சு அப்படின்னா, he can be trialed as a ordinary citizen. ஓகேங்களா, இந்த பர்சனா நான் கிராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துருவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாம் இப்போ விவரமாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த புல்லிங் ஆஃப் இல்லைனா வந்து இந்தியா கனடா டைஸில் இப்போ லோவஸ்ட் பாயிண்டில் இப்போ நிற்கிறதுக்கான காரணம் இந்த விஷயங்கள்லாம் தான். ஓகேங்களா, ஒரு ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு ஒரு கதை தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, next is with respect to Haber-Bosch process change the world. How did the Haber-Bosch process change the world? Bro, in the Canada India issue news la Watergate and China Gate terms வந்திருக்கு. What this terms means? கேட் அப்படின்னாலே அது ஒரு ஸ்கேண்டல் மாதிரி தான். அது ஆக்சுவலாக வந்து அது ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து ஃப்ளட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட் கேட்ஸ் ஹாஸ் பீன் ஓப்பன்டு பை த ஃப்ளட் கேட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை திறந்து விட்டுச்சு. ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது வந்து மூடி அப்படியே வச்சுக்கிட்டே இருந்திருக்கும், அது திறந்து விடப்பட்டது. ஒரு பெரிய சீக்ரெட் வந்து ரிவீல், அது வந்து திறந்து விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துக்கான நோக்கம். ஓகேங்களா, ஸோ அந்த இந்தியா அப்புறம் கனடாவுடைய அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, ரைட். ஹவு டிட் த Haber-Bosch process change the world? Haber-Bosch process changed the world. ஓகே, இப்போ இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நைட்ரஜன் சைக்கிள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நைட்ரஜன் சைக்கிள் பயோஜியோகெமிக்கல் சைக்கிளில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைக்கிள் இந்த நைட்ரஜன் சைக்கிள். ஓகேங்களா, நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட வந்து 72% இருக்குது. ஓகேங்களா, 72%, 2/3 வந்து நைட்ரஜன் தாங்க இருக்குது அட்மாஸ்பியரில். ஆனால் நைட்ரஜன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2, அப்படி இல்லைன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இந்த மாதிரி ட்ரிப்பிள் பாண்டில் இருக்குது. அப்போ சிங்கிள் பாண்ட்னா வீக்கஸ்ட் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு. அப்போ அதை நம்மளால் வந்து உடைக்கவே முடியாத மாதிரி அந்த அட்மாஸ்பியரில் ரொம்ப பிணைஞ்சிருக்கு. அப்போ இதை எப்படியெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னா, இயற்கையாக 3 இம்பார்ட்டண்ட்டான மெத்தடில் உடைப்படுது. ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்னா, இல்லை 2 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து லைட்னிங். ஓகேங்களா, லைட்னிங்னால உடைப்படுது. அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பயாலஜிக்கல் பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்.
பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்னால உடைபடுது. பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்னால உடைபடுது. ஓகே, ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி லைட்னிங்னாலனா, லைட்னிங் இஸ் கிவிங் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும்போது இந்த எண் வந்து உடையுது. எண் உடஞ்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமோனியமாவோ இல்லைனா அமோனியாவாகவோ இல்லைனா நைட்ரிக் ஆசிடாகவோ அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருது. ஓகே, அதே மாதிரி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுலேயே நிறைய பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாஸ், அதுக்கப்புறமா வந்து அட்டாச்டு டு த லெக்யூம் பிளான்ஸ். those who are attached to the legume plants. Those who are attached to the legume plants. In the free living bacteria, it can be of two types, which is anaerobic, aerobic. ஆக்சிஜனோட இருக்கக்கூடியது, ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அட்டாச்டு டு த லெக்யூம் பிளான்ஸில் ரைசோபியம், கிளாஸ்ட்ரோடியம், அதுக்கப்புறமா வந்து ஆனபினா, அசோலா இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த ஆனரோபிக், ஏரோபிக் ஃப்ரீ லிவிங்கில் வேறு வேறு பாக்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபிக்ஸிங் த நைட்ரஜன் ஆஸ் நைட்ரேட். அதாவது பிளான்ஸுக்கு ஏதுவாக ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த லெக்யூம் பிளான்ஸ்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணுறது ரைசோபியம்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ சாயிலில் இருக்கக்கூடிய அந்த அமோனியமை மாற்றக்கூடியது. அமோனியாவை வந்து எப்படி மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH4 நைட்ரேட்டாக மாற்றும். நைட்ரிக் ஆசிட், அதாவது வந்து நைட்ரைட் வந்து நைட்ரேட்டாக மாறும். அமோனியா நைட்ரேட்டாக மாறும். இந்த நைட்ரேட் தான் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி டேக்கன் பை த பிளான்ஸ். வேறு பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லெக்யூம் பிளான்ஸ் இல்லாமல் ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளான்ஸு இந்த நைட்ரேட்டை தான் எடுத்துக்கும். அது எங்கேருந்து எடுத்துக்கும்? சாயிலிருந்து எடுத்துக்கும். சாயிலில் எது இந்த மாதிரி உருவாக்கும்? இந்த பாக்டீரியாஸ் உருவாக்கும். ஓகேங்களா? அப்போ அமோனியமை நைட்ரைட்டாக மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோசோமாஸ். நைட்ரேட்டாக மாற்றுறது நைட்ரோபாக்டர். ஓகேங்களா? இந்த நைட்ரேட் தான் வந்து பிளான்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரேட் வந்து திருப்பி வந்து நைட்ரஜனாகவே மாறும். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் சைக்கிள் வந்து எதால் சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாக்டீரியா இருக்குது. அதுக்கு பேர் வந்து சூடோமோனாஸ்ன்னு பேர். சூடோமோனாஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பாக்டீரியானால தான் வந்து அது மறுபடியும் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனாக மாறுது. ஓகே, அப்போது இது நான் ரியாக்டிவ் நைட்ரஜன். அது மற்றபடி இந்த நைட்ரேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் நைட்ரஜன்னு சொல்லுவாங்க. ஓகே, the process of which the plants which is taking this nitrate, அதுக்கு பேர் வந்து அசிமிலரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அசிமிலரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? சாயிலில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர், பிளான்ஸ் எடுத்துக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸுக்கு பேர் அசிமிலரேஷன் ப்ராசஸ். ஓகே, இந்த மாதிரி பிளான்ஸ் கிட்ட இருந்து தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஹியூமன்ஸுக்குமே வந்து நைட்ரஜன் கிடைக்குது. நைட்ரஜன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த இது. ஓகேங்களா? ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நைட்ரஜன் தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதனால தான் நைட்ரஜன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ சரி சார், இதுக்கப்புறம் எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இயற்கையாக இருக்கக்கூடியது இவ்வளோ தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கல்டிவேட்டிங் த நைட்ரஜன். ஓகேங்களா? ஃபர்டிலைசர் அப்படிங்கிற பேரில் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Haber-Bosch Process. Haber-Bosch Process. ஓகேங்களா? இந்த Haber-Bosch Process மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு, அதாவது வந்து உலகத்தில் ஒரு 3/1 பங்கு ஹியூமன்ஸுக்கு சாப்பாடு இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரெவல்யூஷனையே ஏற்படுத்தி விட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ
ஆனால் இதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த நைட்ரஜன் சைக்கிள் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான். அது இல்லாமல் அந்த கேட்டலிஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க, Haber-Bosch ப்ராசஸில் எதை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆஸ்மோனியம் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஸ் மெட்டல் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் யுரேனியமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் டவுன் சைட்ஸ் ஆஃப் த ஃபர்டிலைசர். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆகும்? ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஓவர் யூஸ் ஆஃப் த ஃபர்டிலைசர் வில் லீட் டு யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் லீட் பண்ணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போ அது என்ன பண்ணும்? ஆக்சிஜன் டிப்ரைவ்டு என்விரான்மெண்ட்டாக அது மாற்றும். யூட்ரோஃபிகேஷன்னா என்னது அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்னு அர்த்தம், இல்லை எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னு அர்த்தம். எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் அ வாட்டர் பாடி. அப்போ எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் வாட்டர் பாடி என்ன பண்ணும்? இட் லீட்ஸ் டு த ஆல்கை ப்ளூம். ஆல்கை ப்ளூமோ இல்லைனா வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் அந்த உயிரினங்களோ வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வளரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரை அது அழகாக வந்து மறைச்சிரும். ஓகேங்களா, அப்படி மறைக்குது அப்படின்னா தேர் ஓன்ட் பி எனி பெனிட்ரேஷன் ஆஃப் த சன்லைட். சன்லைட் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்படி நடக்கலைன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாயிடும். அப்படி டிசால்வ் ஆக்சிஜன் கம்மியாகும்போது மற்ற உயிரினங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். தே வில் எவென்ச்சுவலி டை. தட்ஸ் ஆல். இது இல்லாமல் அல்கைல் ப்ளூம் வரும்போது இந்த அல்கைல் ப்ளூம் சீக்கிரமாக செத்து போயிடும். அப்போ சாகும் பொழுதும் இதை டீகம்போஸ் பண்ணுறதும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் தான். அது என்ன பண்ணும்? மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை சீக்கிரமாக எடுத்துரும். அப்போ இதனாலையும் என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆக்சிஜன் கம்மியாயிடும். அப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபாக்சியா சுச்சுவேஷன் இல்லைன்னா ஆக்சிஜன் டிப்ரைவ்டு சுச்சுவேஷன். இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்டிலைசர், ஓவர் யூஸ் ஆஃப் த ஃபர்டிலைசர். செகண்ட் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லலை பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து there is a increase of the imbalance. Increasing imbalance between the nitrogen in the earth, இல்லைனா வந்து ரியாக்டிவ் நைட்ரஜன் சொல்லுவாங்க. இந்த ரியாக்டிவ் நைட்ரஜன் வந்து ஒரு சில இடங்களில் அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் கம்மியாகவும் இருக்குங்க. ப்ராப்ளம் இப்போ ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சார் எல்லாத்துக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன பண்ணுச்சு? இட் லெட் இன்க்ரீஸ்டு த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுச்சா? அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆனதுனால there is a phenomena called as carbon fertilization. So increase in carbon dioxide will increase the growth of the plant initially. So in the increasing growth of the plant என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it needs more amount of nitrogen. அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய நைட்ரஜனை சீக்கிரமாக செலவு பண்ண ஆரம்பிக்குது plants. So this creates an imbalance in the natural fertilizer problem. ஓகேங்களா, creates an imbalance. அப்போ சீக்கிரமாக பூ பூக்குது, சீக்கிரமாக சீஸ்னலாக வந்து இல்லாத விஷயங்கள்லாம் வந்து மாறுது. அப்போ அது இல்லாமல் வந்து நைட்ரஜன் டிப்ரைவ்டு ஸ்டேட்டுக்கு இப்போ மாறுது பிளான்ஸு. அப்போ நைட்ரஜன் இல்லாத போது மற்ற உயிரினங்கள்லாம் நைட்ரஜன் நம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நைட்ரஜன் இல்லாமல் போகுது. ஸோ தே ஆர் பிகமிங் வீக். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி பீஸை எடுத்துக்கோங்க. ஹனி பீஸுக்கு வந்து மகரந்த அணியில் அதுக்கு வந்து என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும். அப்போ அந்த நைட்ரஜன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாதப்ப தே ஆர் பிகமிங் மோர் வீக். ஸோ அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அனிபீஸு கம்மியாகிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான காரணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இந்த ஆர்டிக்கலில் இல்லை, பட் திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட். இந்த ஆர்டிக்கலில் தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் தயாரிச்சிடுறோம்.
ஃபர்டிலைசர்லாம் போட்டு ஃபுட்லாம் தயாரிக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே ஃபுட்டு போதா அப்படின்னா, இன்னுமே ஃபுட்டுனால அங்கர்னால பாதிக்கப்படுற பல பேர் இருக்காங்க. இந்தியாலையும் இருக்காங்க, வேர்ல்டுலேயும் இருக்காங்க. அப்போ இது இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நெசசரி கண்டிஷன், பட் நாட் த ஒன்லி கண்டிஷன் டு ரெடியூஸ் த ஃபுட் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான் இது, ஒன்லி கண்டிஷன் கிடையாது. அப்போ வேறு என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் வில், சோஷியல் மொபிலைசேஷன், இது ரெண்டும் தேவை. ஏன்னா இங்கே தான் ஒரு இடத்துல ஃபுட்டை வேஸ்ட்டும் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல ஒரு வேளை 2 வேளை மட்டும் சாப்பிட்டு படுக்கிற இடம் இதுவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த டவுன் சைட் ஆஃப் ஃபர்டிலைசரில் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஃபர்டிலைசர்னால என்ன ஆச்சு? ஃபுட் செக்யூரிட்டி ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட், பட் இட் இஸ் நாட் த ஒன்லி திங், தேர் ஆர் டவுன் சைட்ஸ். ஓகேங்களா? க்ரீன் ரெவல்யூஷன்னால என்னாச்சு? சாயில் ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆச்சு. எதனால்? ஃபர்டிலைசர்னால தான். இன்புட் காஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். எதனால்? ஃபர்டிலைசரால தான். அப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாச்சுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் அதிகமான ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம். அப்போ அகெயின் இன்க்ரீசிங் ஆஃப் த இன்புட் காஸ்ட், சாயில் டீக்ரடேஷன், டெசர்டிஃபிகேஷன், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து ஃபர்டிலைசரை, தேவைக்கு அதிகமாக வந்து ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறதுனால வர்ற வினைகள் இதெல்லாம். ஓகேங்களா? So next is with respect to right to information. Right to information is another important topic which you have to know. Governance பொறுத்த வரைக்கும் right to information இதில் வந்து வெறும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the problems with respect to right to information தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் what you have to read is the historical. இதில் நான் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? how it has evolved, right information, how it has evolved, அது உங்களுக்கு தெரியணும். அப்புறமா வந்து sections with respect to the right to information. செக்ஷன் 1 என்ன சொல்லுது, செக்ஷன் 2 என்ன சொல்லுது, செக்ஷன் 4, செக்ஷன் 8, இந்த 4 செக்ஷனில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? செக்ஷன் 1ல் ஃபார் எக்ஸாம்பிள் it is applicable for all of India அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யார் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம், பப்ளிக் அத்தாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 4ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பப்ளிக் அத்தாரிட்டினா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 8ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் செக்யூரிட்டி, சாவர்னிட்டி ஆஃப் இந்தியாவை அது பாதிக்கிற மாதிரி இருக்குது, அந்த கொடுக்கப்படுற இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ கொடுக்க முடியாது. ப்ரைவசியை, பர்சனல் ப்ரைவசியை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 8(2ல் வந்து அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத நீங்கள் படிக்கணும். ரைட் டு இன்ஃபர்மேஷனால், ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்னென்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டிக்கு 1 ஸ்டெப் ஹெடாக மாற்றிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, கவர்னன்ஸ் ப்ராசஸை இன்னும் சிட்டிசன் சென்ட்ரிக்காக மாற்றிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு இன்ஃபர்மேஷன். 2019ல் சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவங்களோட பவரை குறைக்கிறாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் முன்னாடி அவங்களோட சேலரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அலவன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்டு, டேர்ம் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்டு 5 years. சேலரிஸ் ஹாஸ் பீன் இஸ் ஈக்குவல் டு, சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவங்களுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு செக்ரட்டரியேட், ஸ்டேட் செக்ரட்டரியேட் அவங்களோட சேலரிஸ்க்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் த சேலரிஸு, டென்யூர்ஸு, அலவன்சஸ் இது எல்லாமே வந்து இட் வில் பி டிசைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, their favorite persons only will be appointed. அப்போ அப்பாயிண்ட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. They will only be yes man.
ஓகேங்களா. அதுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ் த இம்ப்யூனிட்டி. அதாவது நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அதிகாரமும் சட்டமும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த இம்ப்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் அது இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது பார்த்தீங்களா, இது கம்மியாயிடும். டிரான்ஸ்பரன்சியும் கம்மியாயிடும், லெத்தாஜிக் ஆட்டிடியூட் வந்துடும். எதுக்காக இதை கொண்டு வரோம்? டெமோக்ரட்டைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் பவர். இப்போ கவர்மெண்ட் என்ன நடக்குது, ஏன் இந்த டிசிஷன் எடுத்தது, இந்த ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது, இந்த பிரிட்ஜை வரணுங்கிறதுக்கு நான் எதுக்காக இதை யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் போது நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவேன். அப்போ திஸ் இஸ் அன் information, this information is a power, is equal to power. இந்த பவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனுக்கு உதவும். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன்னா பரவலாக்குறது, பவர்ஸை பரவலாக்குறது. அதிகாரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் பகிர்ந்து அளிப்பது. ஓகேங்களா. இந்த பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணுறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருந்தால் தானே இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய இடத்துல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையே போடலை ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர் 4 வருஷமாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இல்லைங்க. ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் அதே மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட 1.4 lakh கேசஸ் அங்கே இருக்குது, பெண்டிங் கேசஸ் இருக்குது. ஏன் பெண்டிங் கேசஸ் இருக்குன்னா அப்பீல் எல்லாமே சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் முடிவு பண்ணுவார். ஆர்டிஐ மூலமாக வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலனா அப்பீல் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான். 1.4 lakh கேசஸ் ஆர் தேர். அப்படியுமே சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை போடல. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ். இம்ப்யூனிட்டியிலேருந்து எல்லாமே. ஓகேங்களா. அது இல்லாமல் டைல்யூஷன், ரீசன்ட் டைல்யூஷன்ஸ் 2019 வந்த அந்த ஆர்டிஐ ஆக்டாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை சொல்ல தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதே ப்ரொவிஷன் ஆர்டிஐலையும் இருக்குது. ஆனால் ஆர்டிஐலே சில அதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸை எப்போ கொடுக்கக்கூடாதுன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சினாரியோஸுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஐ. ஓகேங்களா. இது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஐ போடுறவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு உகந்த அந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹாஸ் லெட் டு த ஆர்டிஐ அஸ் அ டெட் லெட்டர்ன்ட்டாங்க. ஓகேங்களா. ஆர்டிஐ இருக்குது, ஆனால் அது ஒரு லீகல் ப்ராசஸாக ஒரு ஓரமாக இருக்குது, அவ்வளோதான். பிகாஸ் இம்ப்யூனிட்டி இருக்குது. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் வந்து இந்த சிஐசி இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் சரியாக போகிறதில்ல, அப்பீல் கேசஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் கரெக்டாக நடக்கிறதில்ல. ஸோ திஸ் ஹாஸ் ஆல் மேட் திஸ் ஆர்டிஐ ஆஸ் அ டெட் லெட்டர் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட். ஓகே. Next is with respect to the precision medicine. So with respect to next is with respect to the precision medicine. So precision medicine la enna appdin pathina, now we are entering into a new era of personalized health care. நம்மளுக்கு மட்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அதுதான் ப்ரிசிஷன் மெடிசன். இல்லைனா வந்து இப்போ மாத்திரை போடுறீங்க அப்படின்னா உடம்புல போயிட்டு அது ஜென்ரலாக உடம்பு கூட ரியாக்ட் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும். ஆனால் ப்ரிசிஷன் மெடிசன் அப்படின்னும்போது எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல உங்களால் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கு உதவிகரமாக இருந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some latest technologies. இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிலிம்ஸுக்கு இந்த இதில் ஃபிலிம்ஸுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேராகிராஃப்ஸில், அதுக்கப்புறம் மெயின்ஸில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு உண்டான கவர்னன்ஸ், ப்ரிசிஷன் மெடிசனுக்கு உண்டான கவர்னன்ஸ் பாயிண்ட்ஸ் சில இது கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ நான் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் இப்போ. ஓகேங்களா.
ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இதை வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனில் பண்ணுறது தான். ஆனால் இதை யார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு, இந்த இனிஷியேட்டிவை யார் எடுக்கிறா அப்படின்னா வந்து யூஎஸ் தான் எடுக்கிறாங்க. 1993 லான்ச் பண்ணுறாங்க இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை. இதோடைய எய்ம் என்ன அப்படின்னா டிஎன்ஏ இருக்குல்ல, பேஸ் பேர்ஸ் இருக்குது ஓகேங்களா. டிஎன்ஏல வந்து 4 இம்பார்ட்டண்ட்டான பேஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஓகேங்களா. அந்த 4 இம்பார்ட்டண்ட்டான பேஸ் மெட்டீரியல்ஸும் பேராயிக்கும் ஓகேங்களா. அதோடைய அந்த ஜீனோம்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனோமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் ஜீனோம்ஸ் இருக்குது நம்மளோட உடம்புல அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து டெசிஃபர் பண்ணுறாங்க. ஏன் இப்படி உருவாயிருக்கு, எதனால், என்ன ஏது அப்படிங்கிறத டெசிஃபர் பண்ணுறாங்க. இதுதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதே மாதிரியே இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்புறம் ஃபெனோம் இந்தியா ப்ராஜெக்ட், இந்த 2 ப்ராஜெக்ட்டும் இந்தியா லான்ச் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட். அப்போ இதையும் நீங்கள் படிக்கணும். அண்ட் தெர் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங் இதை வந்து 2-3 வாட்டி உங்களுடைய இதில் கேட்டிருக்காங்க, ஃபிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு CRISPR-Cas9 அப்படின்ற ஒரு ஜீன் எடிட்டிங் டூல் இருக்குது. CRISPR-Cas9 அப்படிங்கிற ஒரு ஜீன் எடிட்டிங் டூல் ஓகேங்களா. இந்த ஜீன் எடிட்டிங் டூலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை நீங்கள் அது ஒரு மாலிகுலர் சிசர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு டிஎன்ஏவை கட் பண்ண முடியும், உங்களால் கட் பண்ணி தேவையில்லாத டிஎன்ஏவை தூக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் வந்து ஜீன் எடிட் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஃபிலிம்லாம் எப்படி எடிட் பண்ணுறாங்க, தேவையில்லாத ஃபிலிம்ஸை கட் பண்ணி தூக்கி ஒட்டிடுறாங்கல்ல, அதே மாதிரி ஜீனை எடிட் பண்ண முடியும். எதன் மூலமாக எடிட் பண்ண முடியும், CRISPR-Cas9 அப்படிங்கிற அந்த ஒரு மாலிகுலர் சிசர். அது ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற ஒரு சிசர். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அந்த ஒரு வைரஸ் அட்டாக் ஆகும்போது அந்த தேவையில்லாத வைரஸை ஆர்என்ஏவை இந்த மாதிரி வந்து அதால் வந்து கட் பண்ண முடியுது. ஸோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி மிமிக் பண்ணி நம்மளும் பண்ணுறோம். இதுதான் ஜீன் எடிட்டிங் ஓகேங்களா. அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் mRNA தெரப்பேட்டிக்ஸ். mRNA வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ கோவிடுக்கு உண்டான அந்த நேசல் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், தெரப்பியாக இருக்கட்டும், இதெல்லாமே mRNA வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து போன வாட்டி வந்து நோபல் ப்ரைஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ we have done wonders with respect to these kind of precision medicines. For example, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜீன் மியூட்டேஷனால் லாஸ் ஆன ஒரு விஷனை வந்து ரிஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு. இது இல்லாமல் டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஆர்கன்ஸ் ஆன் சிப்ஸ்ன்ற இன்னொரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அது அனதர் ஏரியா, அதையும் எழுதிக்கோங்க. ஆர்கன்ஸ் ஆன் சிப்ஸ் ஓகேங்களா. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலர் இது மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது. அதில் நம்மளோட ஆர்கன்ஸை இல்லைனா வந்து நம்மளுடைய டிஎன்ஏவை சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா லேபோடைய அந்த இதில் லேப் சினாரியோவில் இந்த டியூமர்ஸ் எல்லாம் வந்து டெசிஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த டியூமர்ஸுக்கு இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆர்கன்ஸ் ஆன் சிப்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் 5 பில்லியன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெசிஷன் மெடிசன் அப்படிங்கிறாங்க. 5 பில்லியன். அண்ட் வி ஹவ் ஆல்சோ லான்ச்ட் அ பாலிசி கால்ட் அஸ் பயோ E3. இதை பற்றியும் நான் பேசியிருக்கேன். பயோ E3 இதுவுமே பொட்டென்ஷியல் பிலிம்ஸ் கொஸ்டின். பயோ E3 என்னது, என்விரான்மெண்ட், எக்கானமி, எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் E3. பயோடெக்னாலஜி மூலமாக என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறோம், எக்கனாமியை இது பண்ணுறோம், எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறோம். there are 6 important core areas which they are concentrating. அந்த 6 important core areasல precision medicine one of the important thing. இது இல்லாமல் அடுத்து என்ன, கார்பன் ரெஸ்டோரேஷன், கார்பன் யூட்டிலைசேஷன், அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான கோர் ஏரியாஸ் இருக்குது பயோ E3ல ஓகேங்களா. அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை யார் வந்து லான்ச் பண்ணுறா பயோ E3யை? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஓகேங்களா. அதுக்கப்புறம் there is another important thing which is called as Central Drug Standard Control Organization. இந்த Central Drug Control Standard Organization நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குங்க.
அப்போ இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, இவங்க என்னென்னலாம் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியும் அதை ஒரு வாட்டி பார்த்துடணும். இது இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியல் ஃபிலிம்ஸ் ஏரியா. ஓகேங்களா, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். பட் அதை இப்போ நம்ம படிக்க போகிறதில்ல. தே ஹவ் அப்ரூவ்ட் a method called as NEXCAR 19. ஓகேங்களா, இது வந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்டு, டொமஸ்டிக்லி டெவலப்டு ஒரு மெத்தட். எதுக்குன்னா ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கார் டி செல் தெரப்பி. கார் டி செல் தெரப்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் இருக்குங்க, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களோட உடம்புக்குள்ளேயே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் கார் டி செல் தெரப்பி. அது ஒன் ஆஃப் த டொமஸ்டிக்கலி டெவலப்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEXCAR 19. ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் there is a concept called as biobanks. Biobanks அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, biobanks is a repository of biological samples. Biobanks are the repository of biobank samples such as blood, DNA, cell, இந்த மாதிரி வந்து ரெபாசிட்டரி அது. ஓகேங்களா, ஸோ அது என்ன, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ப்ரிசிஷன் மெடிசன். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு பயோமெட்ரிக்கையும் ஒவ்வொரு டிஎன்ஏவையும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும், என்னென்ன எப்படி இருக்குது, எது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் நிறைய மெத்தடாலஜிஸ் டெஸ்ட் பண்ண முடியும். அப்போது இங்கே தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a lack of institutional legal protection with respect to this biobank regulation. அப்போ நமக்கு என்ன தேவை, there is a institutional regulations தேவை, institutional biobank regulations தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது பயோபேங்க் ரெகுலேஷன் இன் இந்தியா ஆர் சிக்னிஃபிகண்ட் அடல்ட்ஸ் ரியலைசிங் த ஃபுல் பொட்டென்ஷியல். இதில் தான் வந்து அந்த ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட், அப்புறம் ஃபெனோம் இந்தியா ப்ராஜெக்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, ஃபிலிம்ஸ் டாபிக். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பேங்கிங் ரெகுலேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, பயோ பேங்கிங் ரெகுலேஷன். ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இல்லை. ஓகேங்களா, இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அதாவது இது மாதிரி எடுக்கிறதன் மூலமாக என்ன பண்ண போகிறோம், உங்களோட டிஎன்ஏவே என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய அந்த செல்லை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இல்லை, வித்ட்ராயல் ரைட்ஸ் இல்லை. இப்போ கொடுத்துட்டாங்க, திருப்பி வாங்க முடியாது, வாங்கலாமா வாங்க முடியாதான்னு தெரியல, ப்ரைவசி இல்லை, அப்புறம் டேட்டா ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய அந்த கன்சென்ட்டு, அந்த சாம்பிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு தெரியவே தெரியல அவங்களுக்கு. ஓகேங்களா, அப்படியே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, ரைட் டு இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டும் அவங்களுக்கு இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் which you have to note down. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் லைக் குவாட் அண்ட் பிரிக்ஸ். இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் ஆஃப் சாஃப்ட் டிப்ளமேட்டிக் எஃபெக்ட்ஸ் லைக் ஃபார்மசூட்டிக்கல். அதாவது வந்து இந்தியா இஸ் அ மேஜர் ஹப் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து ப்ரொடியூசர் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹப் ஆஃப் வேக்சின் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, இட் இஸ் அ ஹப் ஆஃப் வேக்சின் மேனுஃபேக்சரிங். வேக்சின் டிப்ளமசிலாம் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய யூஸாக இருந்துச்சு நமக்கு டியூரிங் COVID-19. ஓகேங்களா, ஜெனரிக் ட்ரக்கோடைய ஃபேக்ட்ரி நம்ம. அப்போது இப்படி இருக்கும்போது ப்ரெசிஷன் மெடிசன்லையும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து $5 பில்லியன் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த பொட்டென்ஷியல் இருக்கும்போதும், அது மட்டும் இல்லாமல் பயோ பேங்க்ஸில் இவ்வளோ சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம், ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஜினோம் இந்தியா பண்ணுறோம், ஃபினோம் இந்தியா பண்ணுறோம். பட் ஸ்டில் அவர் ரெகுலேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், லீகல் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா, தென் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஷூரிங் சோஷியல் செக்யூரிட்டி நெட் ஃபார் gig workers. Social security net for gig workers. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஐசியோட டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட டிஃபரன்சஸ் என்ன,
அதே மாதிரி தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரலுக்கு உண்டான இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கறது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களோட பவர்ஸும் அதே மாதிரியே வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து என்ஷூரிங் அ ப்ராப்பர் சோஷியல் செக்யூரிட்டி நெட் ஃபார் த கிக் ஒர்க்கர்ஸ். அப்போ ப்ராப்பர் சோஷியல் செக்யூரிட்டி நெட், இப்போ கிக் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா, எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது இவங்களுக்கு. தே ஆர் கன்சிடர் அஸ் இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ். இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படி இல்லைனா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிக் அப்படிங்கிறது ரொம்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஓட்டுறாங்க, ஊபர் ஓட்டுறாங்க, ஜொமேட்டோவில் இது பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே வந்து கிக் ஒர்க்கர்ஸ். இவங்க நினச்சா வேலை செய்யலாம், வேணான்னா நம்ம ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இவங்களுக்கும் சாதாரணமான ஒர்க்கர்ஸுக்கும் என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் அப்போ ஃபார்மலான ஒரு விஷயத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி அ சோஷியல் ப்ரொடெக்ஷன், சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஒரு கான்ஸ்டண்ட்டான வருமானம் இருக்கும், வேலை செய்கிறாங்க செய்யலை, ஒரு இது நடக்குது நடக்கலை, எம்ப்ளாயர் இஸ் ஆப்ளிகேட்டட் டு கிவ் சம் சேலரி, சம் போர்ஷன் ஆஃப் அ இன்கம் டு த எம்ப்ளாயி. இங்கே அந்த மாதிரி கிடையாது, அவங்க உழைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு. இதுதான் கிக் ஒர்க்கர். ஓகேங்களா, இதை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங் எ பில் டு டிஃபைன் தெம், டு டிஃபைன் their வாட் டு சே their ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது, இப்படின்ட்டு வந்து ஒரு ஆக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, தே ஆர் கண்டெம்ப்ளேட்டிங். ஓகேங்களா, அப்போ அக்ரிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா, ஊபர், இவங்கெல்லாம் அந்த ஆப் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப் வந்து தே ஆர் கால்ட் அஸ் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் புஷிங் டு கான்ட்ரிபியூட் 1 or 2% ஆஃப் their ப்ராஃபிட்ஸ் ஃபார் their சோஷியல் செக்யூரிட்டி நெட். ஓகேங்களா, இந்த கான்டெக்ஸ்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, லேபர் லாஸ் இருக்குது. லேபர் லாஸ் 4 லேபர் கோட்ஸ் வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. பட் 24, 29 லேபர் லாஸ் இருந்துச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 4 ஆப்ஷனில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அது என்னென்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வேஜஸ், சோஷியல் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் ஃபார் ஒர்க்கிங் கண்டிஷன், இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் கிக் எக்கனாமியை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக் எக்கனாமி ஹாஸ் பீன் டிஃபைன்ட் இன் சோஷியல் செக்யூரிட்டி கோட். சோஷியல் செக்யூரிட்டி கோடுன்னு ஒரு கோட் இருக்குது, அதில் நம்ம கிக் எக்கனாமினா என்னன்னு சொல்லியிருக்கோம். அவங்கள எங்கே சேர்த்துருக்கோம், இன்ஃபார்மல் செக்டாரில் ஒன் ஆஃப் த அங்கமாக சேர்த்துருக்கோம். இப்போ இன்ஃபார்மல் செக்டாரில் ஒன் ஆஃப் த திங்காக சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோஷியல் செக்யூரிட்டியை நம்மளே வந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஃபார்மல் செக்டாரில் சேர்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பிஎஃப்ஓ, அதுக்கப்புறமா வந்து என்னென்ன இது இருக்கோ அந்த ரெனுமரேஷன்ஸோ எல்லாமே கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு, அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி லீவ் 26 வாரம் கொடுக்கணும். இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5000-10,000 காசு கொடுத்தா போதுமானது. ஸோ இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வெறும் சோஷியல் செக்யூரிட்டியில் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இவங்க எதெல்லாம் இல்லை, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸில் இல்லை. அப்போ இவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இவங்களால கரெக்டாக பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வேஜஸில் இல்லை, வேஜஸ் கோடில் இல்லை. அப்போ ஒரு செக்யூரிட்டி நெட் இருக்காது, இவங்களுக்கு நெட் செக்யூரிட்டி இருக்காது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த டெஃபினிஷனை கொடுங்க, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுங்க. அக்ரிகேட்டர் கிக் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் இவங்களும் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்புக்காக கொண்டு வாங்க. இதோட பிரசிடென்ட் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து யூஎஸில் வந்து ஒரு வழக்கு இருக்குது. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யூஎஸோடைய சுப்ரீம் கோர்ட் ஊபர் கேஸ் 2021 ஊபர் வாஸ் டீம்டு டு பி அன் எம்ப்ளாயர்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இதை நீங்கள் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், லேபர் கோடை ஒழுங்காக மாற்றி அமைச்சாலே போதும், ஒரு புது கிக் ஒர்க்கிங் ஆக்ட் கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் ஒழுங்காக டிஃபைன் பண்ணுங்கள், போதுமானது அப்படிங்கிறாங்க ஆத்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் சேஃப் கார்டிங் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ப்ளூ பிரிண்ட் ஃபார் சேஃப் கார்டிங் சில்ட்ரன்ஸ், இதை நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? தே ஹவ் ரைட்லி ரிவர்ஸ்ட் த டிசிஷன் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். அதாவது பொசஸிங் இல்லை, வாட்சிங் சைல்டு பொனோகிராஃபி இஸ் ஆல்சோ அ கிரைம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சைல்டு பொனோகிராஃபி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மாற்றி சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்யூஸ் மெட்டீரியல்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் அ மிஸ்நாமர். அது மட்டும் இல்லாமல் மார்ஜினலைஸ் ஆக்குது, இல்லைனா ட்ரிவியலைஸ் ஆக்குது, அந்த ஒரு க்ரைமை ட்ரிவியலைஸ் ஆக்குது. ஏன்னா ப்ரோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் அன் ஆக்ட் டன் பை த டூ கன்சென்ட் இண்டிவிஜுவல். ரெண்டு மெச்சூரான இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க கன்சென்ட்டோட பண்ணுறது தான் ப்ரோனோகிராஃபி. ஆனால் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டுக்கு கன்சென்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? சைல்டு இஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி இந்த பேரோட வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு இந்த பேரை மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரைட்லி எஸ்டாப்ளிஷிங் திஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த தண்டனையும் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வெரி ஐடியா தட் மை எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரோமிங் அரவுண்ட் த இன்டர்நெட் வில் இன்க்ரீஸ் த பெர்பிட்ரேட்ஸ் த க்ரைம். அந்த அந்த மைண்டில் வந்து அந்த இன்னும் அந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்டர்நெட்டில் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று தான் நம்மளை இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ரைட்லி ரிகார்டட் தட். ஓகேங்களா? ஆனால் சில ப்ளூ பிரிண்ட்டை வந்து கொடுக்குறாரு ஆத்தர். வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடு நிறுத்திடக்கூடாது, அந்த பெர்பெட்ரேட்டர்ஸுக்கு வந்து தண்டனை கொடுக்கறத மட்டும் நிறுத்திடக்கூடாது, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டட் சைல்டுக்கும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும் கவர்மெண்ட்ஸு. இது இல்லாமல் சில விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்கணும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சஜஷன் டிஸ்கஷன். ஓகேங்களா? வே ஃபார்வர்டுக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? இதை எதில் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கவர்னன்ஸில் கேட்கலாம், அப்படி இல்லைனா வந்து சொசைட்டியில் கேட்கலாம். GS1ல் சொசைட்டியில் கேட்கலாம். ஓகே? ஸோ சைபர் கிரைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைபர் கிரைம்ஸ் ஷுட் எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன் வாட் இஸ் மென் பை திஸ் CSEAM. ஓகேங்களா? அதை வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றாங்க. இந்த மாதிரி பண்ணுறத ஆர்கனைஸ்டு கிரைம் பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு AI ஜென்ரேட்டிவ் டூல்ஸ். AI ஜென்ரேட்டட் சைல்டு அந்த ப்ரோனோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ஆல்சோ பி கன்சிடர் ஆஸ் த ரியல் ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியல். ஸோ அதை பண்ணுறவனு மேலேயும் வந்து நீங்கள் கேஸ் போடணும். ஓகேங்களா? ஏன்னா இது பண்ணுறதன் மூலமாக இட் ஆல்சோ ஆஸ் அ பொட்டென்ஷியல் டு பர்பச்சுவேட் அ ரியல் லைஃப் கிரைம். ஸோ அதனால் இதையும் அது கூடவே ஈக்குவேட் பண்ணணும் நீங்கள். செகண்ட், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தே ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா டக்குன்னு அவங்க எடுத்துடணும், ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஆக்சுவலி தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், ஃபாரன்சிக் லேப்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்டிவ் மெட்டீரியல்ஸ் எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, ஃபாரின் லேபில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய இந்த ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதை பனிஷ்மெண்ட் பண்ணுறோம். அப்போ லோக்கல்லையே நமக்கு ஒரு ஃபாரன்சிக் லெபார்ட்டரி அந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்லாம் தேவைப்படுது. ஸோ இதை எப்படி சொல்லணும், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் முடிக்கிறாங்க. லீகலாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, ஒரு ப்ராப்ளமை லீகலாக பார்க்குறாங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜிக்கல் இதில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனலாக பார்க்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் அதுக்கு அடுத்து இது இப்படி தான் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராப்ளமும் லீகலாக பாருங்கள், டெக்னாலஜிக்கலாக பாருங்கள், இன்ஸ்டிடியூஷனலாக பாருங்கள். ஓகேங்களா? அப்போ 3 பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். தேர்டு வந்து ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டு சே த டீட்டெயில்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். பர்பச்சுவேட்டர் இருக்கார் பார்த்தீங்களா,
அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து யூ ஹாவ் டு அப்லோட். ஓகேங்களா? அப்போ அப்லோட் பண்ணும்போது சைல்டு ரிலேட்டடான அந்த ஜாப் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ இது வந்து பனிஷ்மெண்ட் பேஸ்டு, பனிஷ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க். அப்போ இன்டர்நேஷ்னலி இப்போ ரீசெண்டாக நடந்த சப்மிட் ஃபார் த ஃபியூச்சரில் சைல்டு அந்த அப்யூசஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஃப்ரேம் ஒர்க், பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வர மறந்துட்டோம் இல்லை தவறிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இன்டர்நேஷ்னலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க், பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொண்டு வரலாம். திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதெல்லாமே ப்ரூ பிரிண்ட்டாக நம்ம கொடுக்கலாம். அப்போது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஹவ் யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு திங்க் இன்ஸ்டிடியூஷ்னலி, லீகலாக திங்க் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கா, லீகலாக, அப்புறமா வந்து டெக்னிக்கலாக, பர்சனலாக, காம்பேக்டிவாக, இன்டர்நேஷ்னலாக, இந்த மாதிரி திங்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இதெல்லாம் தான் வந்து 5 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ். 5-6 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டினை உங்களுக்கு என்ன தேவை, அதாவது வந்து இதுக்கான ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், இந்த 2 விஷயம் தான் கேட்பாங்க. அப்படி இல்லையா, காசஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, இப்படி தான் இருக்கும். ஆனால் இது டைரெக்டாக இருக்காது, அதை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணி அப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது என்ன கேட்டிருக்காங்கிறத இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை டெசிஃபர் பண்ணி எழுத உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எழுதுறது எப்படி எழுதலாம், இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எழுதலாம். இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்காக நீங்கள் ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு விஷயமா பொலிட்டிக்கலாக, இப்போ ஒரு இம்பேக்ட் இல்லைனா ஒரு காசஸ் நடக்குதா, எதனால் காசஸ் நடக்கும், பொலிட்டிக்கலான ஒரு காசஸ் இருக்கும், சோஷியலான ஒரு காசஸ் இருக்கும், எக்கனாமிக்காக ஒரு காசஸ் இருக்கும், எத்திக்கலான ஒரு காசஸ் இருக்கும். இது காசஸில். அப்போது எப்படி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கலாம், சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம், இன்ஸ்டிடியூஷனலாக கொடுக்கலாம், லீகலாக கொடுக்கலாம், கான்ஸ்டிடியூஷனலாக கொடுக்கலாம், டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், இன்டர்நேஷ்னல் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படி சொல்யூஷன்ஸ். ஸோ இப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு பாயிண்ட்ஸுக்கு உண்டான சப்ஸ்டான்சியேஷன். இப்போ இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோமா, இதுக்கு உண்டான இன்ஸ்டிடியூஷன் என்னது, ஃபாரன்சிக் லேப். அப்போ வேறு ஒரு ப்ராப்ளமுக்கு வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஆன்சர் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் சைபர் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். யூஎஸோட சைபர் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ங்க. இப்போது யூஎஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து அதோடைய இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இம்போர்ட் பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா சைனீஸோடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து ஏறிடுச்சு. யூஎஸில் இல்லையானா இருக்குது, டெஸ்லா மாதிரியான சில கம்பெனிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ் இருக்குது. பட் தே ஆர் நாட் அஃபோர்டபுள் டு எவ்ரி ஒன். தே ஆர் ஹை பிராண்ட் கார்ஸ் மாதிரியான ஒரு கார்ஸ். ஓகேங்களா? அஃபோர்டபுள் கார்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த சைனீஸ் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் ஜென்ரலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டிபெண்ட் ஆன் த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? டிரைவர்லெஸ் காராக இருக்கலாம், இல்லைனா வந்து சார்ஜிங்காக இருக்கலாம், அப்படி இல்லையா வந்து ஓப்பனிங், அன்லாக்கிங், அப்புறம் ஜிபிஎஸ், ஜியோ ஃபென்சிங்னு ஒரு இது இருக்குது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் மீன் பை ஜியோ ஃபென்சிங் அப்படின்ட்டு. ஜியோ ஃபென்சிங்னா ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஜியோ ஃபென்சிங்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக இல்லைனா வந்து டிஜிட்டலாக ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுவாங்க. ஏன் டிஜிட்டலாக பவுண்ட்ரியை செட் பண்ணுறாங்கன்னா, அந்த கார், இப்போ அந்த ஓனர் இருக்கார், இந்த கார் வந்து வேற ஒரு அந்த பவுண்ட்ரியை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி எதுக்காக செட் பண்ணுறாங்க, இப்போ ஊபர் இல்லை ஓலாலாம் இருக்குது அப்படின்னா அதே கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத அந்த ஓனர் வந்து பார்க்க முடியும். இப்போ வேற எங்கேயும் அவங்களால போக முடியாது. ஓகேங்களா? இதுதான் ஜியோ ஃபென்சிங். ஓகே, இந்த ஜியோ ஃபென்சிங்கை இவங்களால வந்து பார்க்க முடியும். அப்போது இதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகுது, ஒரு சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணலாம், யூ கேன் ஈஸிலி ஹேக் இட். சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யூஎஸ் நினைக்கிறாங்கன்னா, பை யூஸிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து சாஃப்ட்வேர், தே கேன் ஈஸிலி வாட்ச் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே என்ன நடக்குது, சென்சிட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால் பார்க்க முடியும்ல. இப்போ ஒரு அம்பாசிடர் இருக்கார், இல்லை ஒரு டிப்ளமேட் இருக்கார். அந்த டிப்ளமேட் என்ன பண்ணுறாருன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரில் இருக்கார். அப்போது அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரை ஹேக் பண்ணுறதன் மூலமாக தட்
car can send some information, sensitive information belonging to the US infrastructure. So this poses an cyber security problem. ஸோ அதுக்கான ஒரு ரோபஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸ் கூடயும் இது சப்செப்டபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ நீட் ஃபார் சார்ஜிங் ஸ்டேஷன் தேவை இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு. தீஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கேன் பி ஹேக்கபிள். இது வந்து அது என்ன சொல்கிறது, கற்பனை கிடையாது. திஸ் ஹேஸ் பீன் ஆல்ரெடி ஹேக்டு. 2022 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து உக்ரைனை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஹேக்ட் இட். ஓகேங்களா. திஸ் ஆல்சோ பொசஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது இல்லாமல் இந்த ஈவி எதோட கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஈவியை ஹேக் பண்ணுறது மூலமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஹேக் பண்ணி, பிகாஸ் தே ஆர் ஆல் கனெக்டட், அ கான்செப்ட் கால்ட் அஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதையும் ப்ரீவியஸ் இயர் 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஓகேங்களா. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, உள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும். எதனால் ஆன் ஆகுது, உங்களோட மோஷன் சென்சார். திஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட், திஸ் ஹேஸ் பீன் கனெக்டட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா. அப்போ எப்படி கனெக்ட் ஆகுது, இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இது ஃபார் எக்ஸாம்பிள் சிரி, அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இந்த அமேசானோடைய அந்த ஒரு டிவைஸ் இருக்குது, அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவே வால்யூமை சேஞ்ச் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. ஹவு திஸ் ஹாஸ் பீன் கனெக்டட் வித் யுவர் ஸ்மார்ட் ஃபோன். தீஸ் கைண்ட் ஆஃப் கனெக்டிவிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த கனெக்டிவிட்டியை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் பண்ண முடியும். அப்போ ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பேங்க் பேலன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவன் அந்த ஹேக்கரால் எடுக்க முடியும், யூஸிங் த ஹேக்கிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ ப்ராப்ளம் லைஸ் ஹியர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டிஜினைசேஷன் தான் ஒரே வழி. இது இப்போ இதில் சொல்லலை, இந்தியாவிலையும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இந்தியாவிலையும் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம ஃபேம் மூலமாகவும் அதுக்கப்புறமா வந்து நிறைய சப்சிடிஸ் மூலமாகவும் இன்டியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. அப்போ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இது எல்லாத்தையுமே டிவைசஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து வி ஆர் கிரியேட்டிங், நிறைய பொருள் செலவில் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் கேன் பி ஹேக்கபிள் பை சைனா. அப்படின்னா வி ஹாவ் டு பி வெரி வெரி விஜிலண்ட். நம்ம சைபர் செக்யூரிட்டி அந்த இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா. தென் தேர் இஸ் அ கிரிட்டிக்கல் மெசேஜ் ஃபார் அர்பன் அலைட். அர்பன் அலைட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேர் இஸ் அன்ரிப்போர்ட்டட் டெத்ஸ். ரிப்போர்ட்டடே ஒரு 100 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ரிப்போர்ட்டடாக நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஓகே. இதில் யார் வந்து இப்போ எதனால் இந்த ஃபினாமினா அப்படின்னா, அர்பன் ஹீட் ஐலாண்ட். நம்ம அர்பன் ஹீட் ஐலாண்டை பற்றி நிறைய பேசியாச்சு. ஓகே. அப்போ ஒரு ஒன்லைனில் சொல்லணும், ஒரு வாட்டி ரீகேப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்ஸை விட அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான ஹீட் இருக்குது. ஏன் ஹீட் இருக்குது? பிகாஸ் ஆஃப் கான்க்ரீட், கிளாஸஸ் அண்ட் த எக்யூப்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த நேச்சரை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணதுக்கான ரீசன், நோ க்ரீன் ஸ்பேஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் ஹீட் வந்து ட்ராப் ஆகிறதுனால ஹீட் ஃபினாமினா வந்து அர்பன் வந்து ஹீட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இந்த ஹீட் ஃபினாமினானால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினலைஸ்டு சொசைட்டி தான் பாதிக்கப்படுறாங்க. மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா. யார் யார்? இப்போ நான் டெய்லி அன்றாடம் வேலை செய்கிறவங்க, தினக்கூலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்க, அப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கு அந்த டால் வந்து அதிகம். நான் இப்போ ரீசெண்டாக வந்து உபரில் புக் பண்ணி, உபர் டாக்ஸி, ஓகேங்களா, டாக்ஸினா வந்து பைக்கில் போகிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரே மழையாக இருக்குது. நான் கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மழை சொல்லியிருக்காங்களே, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் ரெயின் கோட் போட்டு ஒர்க் பண்ணிப்பேன், அதனால் நான் ரெயின் கோட் போட்டு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், அப்படி தான் இந்த வாட்டியும் ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் பரவாயில்ல சார், மழை வந்தால் பரவாயில்ல, ரெயின் கோட் போட்டாவது ஒர்க் பண்ணிக்கலாம்,
ஆனால் வந்து வெயில் அடிக்கும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு அவர். நான் வந்து தான் யூபிஎஸ்சி இது இல்லை பெரிய அறிவாளி மாதிரி, அது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்களாம் இதில் போயிட்டு ஏசியில் போய் உட்காருவீங்க, நாங்கள் தான் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அந்த பாதிப்பை வந்து அவர் வந்து கண்கூட வந்து சொல்கிறாரு. நான் வந்து அந்த ஒரு ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, பட் அந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மூளையை வந்து நான் வந்து அங்கே தேவையில்லாமல் அவர்கிட்ட பயன்படுத்திட்டேன். ஓகேங்களா, வருஷம் இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் போன வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து மயக்கமே ஆயிட்டாராம் அந்த ஹீட்னால். ஓகேங்களா, ஸோ அந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய பாதிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அர்பன் ஹீட் ஃபினாமினா, அர்பன் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ். ஆனால் இது ஏன் நமக்கு தெரியறதில்ல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கம்ஃபர்ட் ஆஃப் டெக்னாலஜி we have been falsely trapped and insulated in a condition, comfort condition. எப்படி இப்போ ஏதாவது ஒரு இதுனா நம்ம என்ன பண்ணுறோம், வெளியெல்லாம் போய் காசரிலாம் வாங்குறதே கிடையாது, பால் பேக்கெட்லேருந்து வாட்டர் பேக்கெட்லேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, அவங்க வாங்கின்னு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையா, இப்போ ஏதாவது ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளமா, ஏதாவது ப்ராப்ளமா, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ ப்ளம்பர்ஸ், ஸோ டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சர்ப்ளஸ் லேபர், இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அர்பன் எலைட்ஸை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்குது. அப்போ வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. வெளியே அவங்க போகிறதுக்கும் விரும்பலை. ஏன் வெளில போனால் தேவையில்லாமல் வெயிலாக இருக்குது, ஏர் கண்டிஷனில் உட்காந்துக்கலாம். ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி we are losing our public spaces. ஓகேங்களா, இது எல்லாருக்குமான டேஞ்சர் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேருக்கான டேஞ்சர் நினச்சி நம்ம ஒதுங்கிக்கிறோம். பட் இது எல்லாத்தையும் கடிச்சு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த எலைட்டையும் வந்து கடிக்கும்போது கதறுவாங்க. அப்போ அவங்க கதறும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் மிஷினரி வந்து காது கொடுத்து கேட்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த அக்குசேஷன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் ஒரு பெரிய ஃப்ளட் வருது அப்படின்னா, அந்த ஃப்ளட் வந்து எம்பியோடைய எம்எல்ஏஸோடைய அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் அவங்க வந்து அந்த அத்தாரிட்டிஸ் வந்து முழிச்சிக்கிறாங்க, அதை வந்து வராங்க. ரீசெண்டாக நடந்த டெல்லி ஃப்ளட்டை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா, ஏன்னா அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் அதில் போகிறதில்ல, அர்பன் எலைட்ஸ் போகிறதில்ல. ஒரு ஸ்கூல் ஒழுங்காக இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக இல்லைன்னா அதிகாரிகளோ இல்லைனா வந்து அரசியல்வாதிகளோ அங்கே போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோ இல்லை. அப்போ அவங்க ஏன் வந்து அதை மேம்படுத்தணுன்ற அந்த ஒரு அலட்சிய போக்கு தான் எப்பயுமே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அர்பன் ஹீட்டிங்லேயும் இருக்குது. அப்போ அர்பன் எலைட்ஸ் என்ன பண்ணணும், ஒழுங்காக உங்களுடைய வாய்ஸை கொடுங்க, நீங்கள் கொடுத்தா தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ this will ensure our collective survival. கலெக்டிவ் சர்வைவலை என்ஷோர் பண்ணுறதுக்கு அர்பன் எலைட்ஸ் கொஞ்சம் வாய்ஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எம்கே நாராயணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐபியோடைய ஃபார்மர் டைரக்டர். அவர் ஏதாச்சும் ஒரு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சில ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்கள மாதிரி ஆத்தர்ஸ்லாம் வர்ற நியூஸஸ் எதையுமே விடாதீங்க. ஓகேங்களா, ரங்கராஜன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர். அவர் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி நிறைய பேசுவார். ஓகேங்களா, இந்த மாதிரி எம்கே நாராயணன், அதுக்கப்புறமா வந்து சுபாஷினி ஹைதர், அவங்க வந்து ஐஆரில் சூப்பராக வந்து சொல்லுவாங்க சில நியூஸஸ்லாம். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, இவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எதையுமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா, சைனா பற்றி இப்போ பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து குவாட் குரூப்பிங்ஸ் நடந்துச்சு. இந்த குவாட் குரூப்பிங்ஸ் வந்து யூஎஸில் நடந்துச்சு. இட் ஹாஸ் பீன் ரிசல்டட் இன் த வில்லிங்டன் டிக்ளரேஷன். இந்த வில்லிங்டன் டிக்ளரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவுடைய பேர் சொல்லாமல் தே ஹாவ் கண்டமிங் த அக்ரஷன் இன் த சவுத் சைனா சி. அப்போ சவுத் சைனா சி இண்டோ பசிஃபிக்கில் வந்து ஒரு அக்ரஷன் இருக்குது அப்படின்னால சைனா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஷுட் நாட் பிரிங் ஆர் கிவ் அ ராங் மெசேஜ் டு சைனா. இந்தியா இஸ் கார்னரிங் அஸ் அப்படின்ற ஒரு ராங் மெசேஜ் வந்து கொடுத்துருக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து த ஆக்டிவிட்டி ஹஸ் பின் எக்ஸ்கலேட்டட் ஆல்ரெடி. இந்த லடாக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் தம்சோக் ரீஜனில், அதுக்கப்புறமா வந்து தீப்சாங் ரீஜன்ஸில் இன்னுமே வந்து அந்த பிரச்சனை ஓயாமல் இருக்குது.
பேட்ரோலிங் பாயிண்ட்ஸை இன்னுமே நம்ம நிறைய பேட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி லூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாமல் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வி ஆர் இன்க்ரீஸிங் அவர் ப்ரெசன்ஸ், வி ஆர் டிப்ளாயிங் அவுட்சர்ஸ் மாதிரியான சில விஷயங்கள், அம்யூனிஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தௌலத் பெக் ஓல்டி ரோடு மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸையும் வந்து லடாக் ரீஜன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி வி ஆர் ஆல்சோ மொபிலைசிங் அவர் ட்ரூப்ஸ். பட் இதெல்லாம் வந்து சைனா பெருசாக கண்டுக்காது. ஏன் பெருசாக கண்டுக்காது அப்படின்னா சைனாவுக்கு இந்த சைடில் கிடைக்கிறதுலாம் லாபம், இல்லைன்னா நஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் அது வரும் அது நம்ம வந்து டிப்ளமேட்டிக்காக நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம். பட் இந்த ஈஸ்டர்ன் செக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சவுத் சைனா சி, தேர் சைனா ஆஸ் அ எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்குது அதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இட் ஹாஸ் கிளைம்பிங் 9 dash lines, பட் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ கிளைம்பிங் சம் இம்பார்ட்டண்ட் ஹைலாண்ட்ஸ், பார்சல்ஸ், பார்ட்லி ஐலாண்ட்ஸ், கார்போக் ஐலாண்ட், இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரீஸ் லைக் பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, இந்தோனேஷியா எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது இந்தியா வந்து யூஎஸோடைய அலை மாதிரி வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இண்டோ பசிபிக்கில் கை வச்சாங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி த்ரெட்டன் சைனா, கார்னர் சைனா. அப்போ என்ன பண்ணும் சைனா வந்து யூஎஸோட இந்தியாவுடைய ஒரு இந்தியா வந்து யூஎஸ் அலை மாதிரி பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் கான்ஃபரன்ட்ரேஷன் வில் எஸ்கலேஷன், கான்ஃபரன்டேஷன் கேன் எஸ்கலேட், அதுக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த குவாடோட அலையன்ஸை நம்ம வி ஹாவ் டு மெயின்டைன் இட் ஆஸ் அ எக்கனாமிக் குரூப்பிங், நாட் ஆஸ் அ டிஃபென்ஸ் அலையன்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஃபென்ஸ் அலையன்ஸ் எல்லாம் வச்சிடல, நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணவும் மாட்டோம். நம்மளுடைய ஃபாரின் அந்த இது பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஓன்ட் ஜாயின் இன் எனி அலையன்சஸ். நாட்டோ மாதிரியான ஒரு அலையன்சஸ் கூட நம்ம எப்பயுமே ஜாயின் பண்ண மாட்டோம். பட் சைனா இஸ் டப்பிங் குவாட் ஆஸ் அ ஏஷியன் நாட்டோ, ஏஷியன் நாட்டோவாக தான் சைனா வந்து இப்போ பார்க்குது. அந்த இதுக்கு இந்த டெக்ளரேஷன் ஒரு வலு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் இந்த எக்ஸ்போர்ட்டோடைய ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா? பிகாஸ் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் we don't encourage any alliances, any sort of alliances we won't encourage, because our alliance is, our policy is with respect to strategic autonomy. For to be strategically autonomic, we don't have to, we should not align with any alliances. ஏன்னா ஒரு அலையன்சஸ்ன்னு நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா அந்த அலையன்ஸோடைய எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட மாதிரி ஆகிடும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will form our own groupings, இல்லைனா we will form alliances on the என்ன சொல்கிறது இஷ்யூ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணுவோம். we will support Ukraine, we will also support Russia, we will condemn Russia, but we will also buy oil from Russia. This is our strategic autonomy. ஒரு அலையன்ஸுன்னு நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இது நடக்காது. ஓகேங்களா? ஸோ அது ஆனால் இந்த சிக்னல் வந்து கரெக்டாக வந்து இந்தியா கொடுக்கணும் சைனாக்கு, மிக்ஸ்டு சிக்னலாக இருந்துடக்கூடாதுன்றது தான் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வயநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர் இஸ் அ நியூ எக்ஸ் பேண்ட் ஆஃப் ரேடார். ஓகேங்களா? எக்ஸ் பேண்ட் ரேடார் வந்து வயநாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ஆஸ் இன்ஸ்டால்டு. அப்போ ரேடார் அப்படிங்கிறது என்னது, இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேடார், so what is meant by radar? Radar is the short form for radio detection and ranging. Radio detection and ranging. It uses radio waves. The radio waves என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்ணுறது மூலமாக there is a transmitter, there is a receiver. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த வேவ்ஸை திருப்பி ரிசீவ் பண்ணும். அப்போது எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஹிட் ஆகி திருப்பி வருது, அதோட டைரக்ஷன் என்ன, அதோட வெலாசிட்டி என்ன, அதோட பொசிஷன் என்ன, அதோட ஷேப் என்ன, இப்படி எல்லாத்தையுமே ரேடாரால் பார்க்க முடியும், கணிக்க முடியும். இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. மெட்ரலாஜிக்கலையும் இதுக்கு யூசஸ் இருக்குது. மிலிட்ரி யூசஸ் மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த திங் இஸ் மெட்ரலாஜிக்கல் யூஸ். மெட்ரலாஜியில் என்ன பண்ணுது, க்ளவுட்ஸை அந்த மாதிரி பார்க்குது, க்ளவுட்ஸுக்குள்ளே இருக்க ட்ராப்லெட்ஸை பார்க்குது. ஓகேங்களா? அப்போ ட்ராப்லெட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேலே ஸ்கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. ரேலே ஸ்கேட்ரிங். ஓகேங்களா? க்ளவுடில் உண்டான அந்த க்ளவுடுக்கு உண்டான அந்த மானிட்டரிங் ரேடாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டாப்ளர் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்ளர் ரேடார். திஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட். அப்போ இந்த டாப்ளர் எஃபெக்ட்னா என்னது, இப்போது
ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோனு ஸ்டாட்டிக்காக இருக்குது. இப்போ எப்படி வந்து இதோடைய சவுண்ட் வேவ்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் மூவ் லைக் திஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. சவுண்ட் வேவ்ஸ் இட் வில் மூவ் லைக் திஸ், ஓகேங்களா? இந்த கேப்பாக இருக்கட்டும், இந்த கேப்பாக இருக்கட்டும், இந்த கேப்பாக இருக்கட்டும், இந்த கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே சமமாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாட்டிக். இப்போது இஃப் இட் இஸ் மூவிங், செல்ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு நடக்கிறீங்க அப்படின்னா இங்கே எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போகும். இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், இங்கே லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். கிட்ட வர வர ஒரு சவுண்ட் வரும், தூரமாக விலகி போக போக இன்னொரு சவுண்டாக மாறும். அதனால தான் ஆம்புலன்ஸ்லேருந்து உங்களுக்குலாம் கிட்ட வரும்போது ஒரு சவுண்டாக இருக்கும், தூரம் போகும்போது ஒரு மாதிரி பொறுமையாக போகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் டாப்ளர் எஃபெக்ட். இதே டாப்ளர் எஃபெக்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடார்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சீக்கிரமாக வருதா இல்லை தூரமாக விலகி போதா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு they are saying about they are using X-band radar. எதுக்காக X-band radar அப்படின்னா, இப்போது லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் நம்ம X-band ரேடாரில் தான் வச்சு பார்க்க முடியும். X-band அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம், ஸ்பெக்ட்ரமில் நிறைய பேண்ட்ஸ் இருக்குது, அதில் X-bandல நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரமை வச்சு பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S-bandலேயே வச்சு பார்க்க முடியுன்றாங்க. ஓகேங்களா? S-bandல வச்சு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு there is a important thing with respect to ப்ராஜெக்ட் மௌசம். ப்ராஜெக்ட் மௌசம் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் மௌசம் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ப்ராஜெக்ட் மௌசம் ஹாஸ் பீன் டிப்ளாய்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். அதுக்கப்புறமா வந்து 2000 crores அதை பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் மௌசம், மிஷன் மௌசம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு நிசார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாசா அண்ட் இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் இஸ்ரோ. நாசா அண்ட் இஸ்ரோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடாரை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ரேடார் எதுக்கு அப்படின்னா ஃபார் மேப்பிங் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் எர்த்தை வந்து மேப் பண்ணுறதுக்காக இந்த சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார். இதை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க? 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம GSLV Mark 2ல தான் வந்து இதை லான்ச் பண்ண போகிறோம். 2 டைப் ஆஃப் ரேடார் இருக்குது. ஒன்று வந்து எல் பேண்டு, இன்னொன்று வந்து எஸ் பேண்டு. எல் பேண்டை வந்து நாசா வந்து தயாரிக்குது, எஸ் பேண்டை வந்து இஸ்ரோ வந்து தயாரிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான சில பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்டிக்கலில் இருந்த சில விஷயங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எலக்டோரல் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சிம்பிள்ஸையும் அந்த எலெக்ஷன்ஸையும் வந்து பிரிக்கவே முடியாது. சிம்பிள்ஸ் ஆர் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் கிவன் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கடன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க எப்போ வேணாலும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ ஏன் சார் எடுக்க மாட்டாங்கன்னா, அந்த சிம்பிள்ஸ் வச்சு அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பர்சன்டேஜையோ சில தொகுதிகளையோ வின் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சிம்பிளை அவங்களுக்கே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு யாரும் எடுக்க முடியாது. நேஷ்னல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா? அப்போ பொலிட்டிக்கலி அன்ரெகனைஸ்டு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸுக்கு சிம்பிள்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா, ஒரே சிம்பிளை கொடுக்கலாம், ஆனால் வேறு இதுக்கு வேறு சிம்பிளை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ சுயேட்சையாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு சிம்பிளாக அது தனியாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மாறும். அப்போது இப்போ டிஸ்பியூட் வருது, இப்போ ஒரு கட்சி ரெண்டாக உடையுது அப்படின்னும்போது அந்த கட்சி ஆல்ரெடி யூஸ் பண்ண சிம்பிள் யாருக்கு போவோம் அப்படிங்கிறத சாதிக் அலி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1971 சுப்ரீம் கோர்ட் சில விஷயங்களை பயன்படுத்தி கொடுக்க சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டெமோக்ரஸி யாருக்கு இருக்குது, எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை எந்த கட்சி, அந்த ஒரிஜினல் கட்சியோட எந்த கட்சி வந்து ஃபாலோ பண்ணுது. தேர்டு வந்து அந்த பொலிட்டிக்கல் நிர்வாகிகள்
அப்புறமா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டு எந்த கட்சிக்கு இருக்குது அதிகமாக, இதை பயன்படுத்தி நீங்கள் அந்த சிம்பிளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிபியில் சரத்பவார் அண்ட் அஜித் பவார் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளமில் சரத்பவாருக்கு கம்மியான எம்எல்ஏஸோட சப்போர்ட்டும் அஜித் பவாருக்கு அதிகமான எம்எல்ஏ சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக் அப்படிங்கிற அந்த சிம்பிளை வந்து அஜித் பவாருக்கு கொடுக்குறாங்க. பட் இப்போ நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரத்பவார் அவர்களுடைய கட்சி வந்து அதிகமாக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ யாருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா லெஜிட்டிமேட்டாக மக்கள் யார் பக்கம் இருக்குங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போது சிம்பிள்ஸை வந்து அலோகேட் பண்ணுறதுல இன்னும் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி தேவை அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. And then with respect to Ladakh, Aurora validates the space tracking weathering scientist. இப்போ லடாக்கில் வந்து ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா போலியாசிஸ் அண்ட் ஆஸ்ட்ராலிசிஸ் அந்த லைட்னிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இப்போ லடாக் வரைக்கும் வந்திருக்கு. எப்பயுமே வந்து நார்தன் அண்ட் சதர்ன் இடத்துல மட்டும்தான் வரும். இப்போ லடாக்கில் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் வெதர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஃபினாமினால தான் அப்படிங்கிறாங்க. ஸ்பேஸ் வெதர் இஸ் கெட்டிங் மோர் ஸ்ட்ராங்கர். சார் ஸ்பேஸ் வெதர் இல்லைனா வந்து அதோடைய இது என்ன அப்படின்னா, there is a phenomena called as coronal mass ejection and sunspots. ஓகேங்களா. இதோடைய எஜெக்ஷன்ஸ்னால தான், இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்னால தான் ஸ்பேஸ் வெதர் வந்து பாதிக்கப்படுது. இந்த பாதிக்கப்படுறதுக்கான விஷயங்கள், இதோடைய இம்பேக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான லைட்ஸ், இந்த மாதிரியான லைட் அந்த ஸ்கேட்ரிங்னால லைட் வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பெங்களூரில் இருந்து ஹேண்ட்லேலையும் அதுக்கப்புறமா வந்து மடாக் அப்படிங்கிற 2 அப்சர்வேஷன் லடாக்கில் 2 அப்சர்வேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து பெங்களூர்லேருந்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. பட் இந்த ஃபினாமினால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ரீசெண்டாக GS1ல் 2024 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்கள், அரோரா பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 2024ல் ஃபெப்ரவரியில் வந்து இந்த நியூஸ் வந்துச்சு திருப்பி. ஓகேங்களா. இப்போ திருப்பி வருது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா 1 மிஷன் வேறு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆதித்யா 1 மிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மானிட்டர் த ஸ்பேஸ் சன்ஸ் வெதர். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா பற்றி கேட்குறாங்க. வாட் இஸ் அரோரா, அதோட இம்பேக்ட் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போது ஒரு ஸ்டாட்டிக்கில் ஒரு விஷயத்தை வந்து கேட்குறதுக்கு கூட தேர் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ் கனெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஓகேங்களா. ஸ்டாட்டிக் போர்ஷன் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சைக்ளோன் பற்றி கேட்குறாங்க. ஏன் கேட்டாங்க? இல்லைனா வந்து ஹை சர்ஃபேஸ் ஹீட் இருக்குது அப்படிங்கிறத ஏன் கேட்குறாங்க? ஏன்னா அரேபியன் சீல ஹை சர்ஃபேஸ் ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கனெக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்ளோன்ஸ் அண்ட் ஹை சர்ஃபேஸ் ஹீட் கேட்குறாங்க. ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் போர்ஷனில் கூட. அப்போ கணிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும். பட் ஸ்டாட்டிக் போர்ஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஓகேங்களா. ஸோ இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் ஏன் வருது? இந்த ஒர்க்கு பாருங்கள், கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னில் லேயர்ஸ் இருக்குங்க. சன்னில் கோர், ஓகேங்களா, கோர், அப்புறம் ரேடியேட்டிவ் கன்வெக்டிவ் ஜோன், கோர் ஜோன், ரேடியேட்டிவ் ஜோன், கன்வெக்டிவ் ஜோன், ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், அப்புறம் கொரோனா. ஓகேங்களா. இதுதான் வந்து சன்னுடைய பார்ட்ஸ். ஓகேங்களா. சன்னுடைய பார்ட்ஸ் இதுதான். இது ஏர்த்தில் வந்து எப்படி வந்து 3 பார்ட் இருக்குல்ல, க்ரஸ்ட்டு, அப்புறமா வந்து மேண்டில், கோர். அந்த மாதிரி சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரு, அப்புறம் ரேடியேட்டிவ், கன்வெக்டிவ், ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனான்னு இருக்குது. இப்போ சன்னுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபினாமினா என்னென்னா, இப்போது எர்த்துக்கு எப்படி இருக்கும், மேலேருந்து கீழே போக 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 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும், இங்கேயும் கன்வெக்டிவ் ஜோன்லேயும் கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோஸ்பியர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். கொரோனாவில் தான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது. இந்த ஃபினாமினா எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஆதித்யா L1 மிஷன்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு 11 வருஷத்துக்கும் அதான் வந்து சன் சைக்கிள்னு சொல்லுவாங்க.
அந்த மேக்னெட்டிக் இது இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து மாறும். அப்படி மாறும்போது சில நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோக்கலாக சில நேரம் வந்து சன் ஸ்பாட்ஸ் உருவாகும், சில நேரம் லோக்கலாக வந்து மேக்னெட்டிக் இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த லோக்கல் மேக்னெட்டிக் வேவ் வந்து அந்த ஓவரால் மேக்னெட்டிக் வேவோட அசிமுலேட் ஆகும். அசிமுலேட் ஆகும்போது இது உடையணும்ல, இந்த லோக்கல் மேக்னெட்டிக் வேவ் உடையணும்ல, அப்படி உடஞ்சி இது கூட சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஜெக்ஷன்ஸ் உருவாகும். இதுதான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். இந்த எஜெக்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, ஆக்டிவ் சன்ஸ் பார்ட்டிகல்ஸ். அந்த சன் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்பேஸ் வெதரில் போயிட்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அதோடு சேர்த்து நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட இதுவும் அதுவும் ஒன்றா சேரும் பொழுது இட் வில் பி டிஃப்ளெக்டட். அந்த டிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த ஸ்க்ராட்டரிங்னால வந்து நமக்கு அந்த அரோரா போலியாலிசிஸ் ஆஸ்ட்ராலிசிஸ் கிடைக்கும். ஸ்கேட்டரிங் எங்கே ஆகும், மேலே தானே ஆகும். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய ஸ்கேட்டரிங் ஆகும்போது லோவர் லேட்டிடியூட்ஸ்னு இது தெரியுது. ஓகேங்களா, இது சாதாரணமாக நம்மளுடைய வான வேடிக்கை மட்டும் கிடையாது. இது இதனால் வந்து சேட்டலைட்லேருந்து டெலகிராஃபிக் லைன்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய அந்த டெலிஃபோன் லைன்லேருந்து இதுவும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 2017 கொஸ்டினாக கேட்டாங்க. ஓகேங்களா, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் பற்றி 2017 ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரீம் ஃபோர்ஸ். யூஎனோட இன்ட்ரீம் ஃபோர்ஸ் வந்து ஹஸ் கண்டெம்டு த அட்டாக் ஆன் பீஸ் கீப்பர்ஸ். ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு இஸ்ரேலு பீஸ் கீப்பர்ஸ் மேலேயே கை வச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஹமாஸோட தலைவனையே காலி பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இப்போயாவது நிற்கிறாங்களா அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ யூஎனுடைய அந்த யூஎன் இன்ட்ரீம் ஃபோர்ஸ் இன் லெபனான் அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் ஹாஸ் பீன் கண்டெம்டு பை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ். இந்தியாவுமே வந்து அது கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, இனிஷியலாக கண்டெம் பண்ணல, பட் இந்த இதுக்கு நாங்களும் வந்து ஒத்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அட்டாக் நடந்திருக்குன்னா இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா which demonstrates the Lebanon, which demarcates the Lebanon from the Israel and Golanites. It demarcates Israel and Golanites. லெபனான்லையும் இஸ்ரேலோட கோலனைட்ஸையும் லெபனானையும் பிரிக்கிற இடம் இது ப்ளூ லைன். ஓகேங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆல்ரெடி கோலனைட்ஸ் பற்றி கேட்டிருக்கான் நியூஸில், அதாவது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான். இப்போ அடுத்து எதை கேட்கலாம், ப்ளூ லைன் பற்றி கேட்கலாம். ப்ளூ லைன் இஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ் விச் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 4 லைன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரையோ வின்ஸ் த எக்கனாமிக் நோபல் ப்ரைஸ் ஒர்க் ஃபார் வெல்த் இன்இக்வாலிட்டி. ஸோ போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோபல் ப்ரைஸில் மெடிசன், அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது யாருக்கு வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்த 3 விஷயம் வந்திருக்கு. அதையும் நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்தவங்களுடைய அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிவிஷனுக்கு இந்த இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நோபல் ப்ரைஸுக்குமே கொடுத்துருக்கேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வெல்த் இன்இக்வாலிட்டிக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த எக்கனாமிக்கான நோபல் ப்ரைஸுங்க 3 பேர் கிடச்சிருக்கு. அந்த பேர்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அதை நீங்களே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெமோக்ரஸி இல்லைனா வெல்த்தோடைய ஈக்குவாலிட்டி இல்லை வெல்த் இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது அப்படின்றாங்க. There are 2 kinds of institutions. ஓகேங்களா, first is inclusive institutions. Second thing is extractive institutions. Inclusive institutions அப்படின்னா இப்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா சில விஷயங்களை சமப்படுத்தும். அந்த இன்ஸ்டிடியூஷன் இப்போ ஸ்ட்ரிக்டான ஒரு கோடை வந்து இது பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, டிராஃபிக் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம எப்பயுமே திட்டுவோம், என்னடா வந்துட்டாங்க, இது ஹெல்மெட் போட சொல்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ஃபைன் போடுறதுனால அந்த பயத்தினால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெல்மெட் போடுறோம், விதியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம், ஆக்சிடென்ட்ஸ் குறையுது.
ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் எனேபிள் த எக்கனாமி. எப்படி எனேபிள் பண்ணும்? இப்போ நான் வந்து வளர்கிறதுக்கு இந்த நாடு எனக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி கொடுத்துருக்கு, எஜுகேஷன் எனக்கு கொடுத்துருக்கு, ஹெல்த்தை ஒழுங்காக ஆக்கி கொடுத்துருக்கு. இதனால் நான் வளர்கிறேன், வளர்ந்து படித்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு டேக்ஸ் கட்டுறேன். This increases the GDP of that country. I am contributing to the economic prosperity of the country. இப்போ நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டேன்னா என்ன ஆகும்? ஓகேங்களா? ஆகக்கூடாது சொல்கிறேன். ஓகே, அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ ஸ்ட்ரிக்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ ஜுடிஷியரியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நம்ம அப்போ நம்பி போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஐ எடுத்துக்கோங்க. ஆர்டிஐ சிஐசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு டெமோக்ரஸி மேலே, ஜனநாயகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும்போது நானுமே அந்த லேடர் மேலே போகலாம், ஈக்குவாலிட்டி லேடர் மேலே போக முடியும், சோஷியல் ஈக்குவாலிட்டி மேலே போக முடியும். அப்போ நான் உட்காந்து ஒழுங்காக படித்தா போதும், உழைச்சா போதும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வருது இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? இட் கிவ்ஸ் த இன்சென்டிவ் டு ஒர்க் ஆர்டர். ஏன்னா அடுத்த படிநிலைக்கு என்னால் போக முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை கொடுக்கறது யார்? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே எதிர்ப்பதத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்? கலோனியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எக்ஸாம்பிள். அப்போ காலனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து கரெக்டாக கவர்னன்ஸ்லாம் பண்ணி வாழ முடியாது, உங்களை வந்து அடக்கி தான் நான் ஆளுவேன். எதுக்காக ஆள்றேன்? என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஆள்றேன். அப்போது உங்ககிட்டேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், வெல்த்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பை ஃபோர்ஸ் ஐ எம் ரூலிங் யூ. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி ஓவர் டெவலப்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராக்டிவ் பவர் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஐ வில் அப்யூஸ் through that institutions, extract to those institutions. அப்போ என்ன பண்ணும்? உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்காது, இது இல்லாமல் இருக்கிற வெல்த்தையும் அது பிடிங்கிட்டு போயிடும். அப்போ இன்கம் இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து இந்த ஃபினாமினாவை சொன்னதுக்காக இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பீஸுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஹான் ஹிடான்கியோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இவங்க வந்து நியூக்ளியர் ஃப்ரீ வேர்ல்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க யாருன்னா, தே ஆர் சர்வைவர்ஸ் ஆஃப் த நியூக்ளியர் அட்டாக், ஒன் அண்ட் ஒன்லி அட்டாக் ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. ஹிரோஷிமாவில் வந்து எந்த இதில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டாம் பாம் பேர் வந்து லிட்டில் பாய். ஓகேங்களா? பேர் பாருங்கள். சரி, ஓகே. நாகசாகி பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் மேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இதில் போட்டதுனால இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவர்ஸ் ஆஃப் தோஸ் பாம்ஸ். ஓகேங்களா? அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயபுசா, ஹபகுஷா, சாரி எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, ஹபகுஷா. ஓகே, இவங்க தான் வந்து அந்த சர்வைவர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாடு முழுக்க போய் நியூக்ளியர் அட்டாக்ஸுக்கு எதிரான, அந்த நியூக்ளியர் பாம்ஸுக்கு எதிரான அந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்காக இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிட்ரேச்சருக்கு எதுக்காக நோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கொரியன் லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ். ஆங்காங் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு, சவுத் கொரியன், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹியூமன் எமோஷன்ஸை, தவறுகளாக இருக்கட்டும், சரியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் என்னென்ன நடந்துச்சு அது கூட சேர்த்து இவங்க வந்து ஒரு கதை மாதிரி பின்னி பொயட்டிக்காக சொல்கிறதுக்காக இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு மேன் புக்கர் ப்ரைஸ் வந்து ஒரு புக்கு வாங்குச்சு, அது பேர் வந்து த வெஜிடேரியன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை, அதுக்கப்புறம் கல்வராயன்பட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்னால திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக சத்தீஸ்கரில் வர ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் அப்போ ஒவ்வொரு ஜோன்ஸ்லேயும் இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இண்டிஜினியஸ்லி பில்ட் அந்த கவாச் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம்.
அந்த கவாச் அந்த இது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்ஸ்டால் பண்ணுறது சொல்கிறத விட ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம் அப்படின்னா அதுக்கு பொருள் செலவுலேருந்து அப்புறமா வந்து டைம்லேருந்து எல்லாமே எடுக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், இந்தியன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். அதுக்கு வந்து எல்லா ட்ரெயினுக்குமே வந்து அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது இட் வில் டேக் டைம் அண்ட் இட் வில் டேக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? பட் அது மட்டும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இந்த விஷயமே ஏன் நடந்துச்சு அப்படின்னா ஹியூமன் எரர்னால நடந்திருக்கு. ஓகேங்களா? இது க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. மெயின் லைனுக்கு போகிறதுக்கு பதில் நம்மளோட டிரைவர் என்ன பண்ணிட்டாருன்னா பைலட் வந்து லூப் லைனுக்குள்ளே விட்டார். அதனால தான் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய கூட்ஸ் வண்டியில் மோதி அது நின்றுருக்கு. ப்ராப்ளம், சில பேருக்கு இன்ஜுரி. அப்போ இது எதனால் வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரிகாரியஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ரயில்வே எம்ப்ளாயீஸ். ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து பைலட்லேருந்து கிட்டத்தட்ட உணவு இடைவேளை கூட இல்லாமல் ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ரெஸ்ட் ரூம் வசதிகள் கூட இல்லாமல் இருக்காங்களாம். அது இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து இந்த சென்ட்ரல் ஜோன்ஸு, வெஸ்ட் ஜோன்ஸு, ஈஸ்ட் ஜோன்ஸு, நார்த் ஜோன்ஸ் இதில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போ சிக்னலிங் ஒழுங்காக பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ இதெல்லாம் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்லாம் குறையும். ஜீரோ ஆக்கிறதுக்கு ஃபுல் பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த சண்டைனால் ஃபாரஸ்ட் எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்க, என்விரான்மெண்ட் எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு எக்ஸாம்பிள் மாதிரி இது. ஓகேங்களா? இதை ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ட்ரோன்ஸில் ரெட் கலர் கெமிக்கல்ஸ் வந்து ரஷ்யன் ஃபாரஸ்ட்டில் வந்து உக்ரைன் தூவுனதுனால ரஷ்யன் ஃபாரஸ்ட், போரியல் ஃபாரஸ்ட் தானே, ஈஸியாக வந்து தீ பிடிச்சிடுச்சு. அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய செர்னோபைலில் இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் ரேர் ஆர்ஸ் தட் இஸ் இந்த என்டேஞ்சர்டு கேட்டகரி. அது எதுன்னு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிளவாஸ்கீஸ் ஆர்சஸ் என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா? அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. செர்னோபைலில் இருக்குது, உக்ரைனில் இருக்குது, அதுவும் வந்து இப்போ ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் தீ பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே த என்விரான்மெண்ட் இஸ் த ஓவரால் கேஷுவாலிட்டி பிகாஸ் ஆஃப் த ரஷ்யா உக்ரைன் வார். ஓகே? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங் வந்து இப்போ ஹரியானா, அதுக்கப்புறமா வந்து பஞ்சாப், இந்த ஏரியாவெலாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் விச் இஸ் அ நோடல் ஏஜென்சி ஹாஸ் பீன் ஃபெயிலிங் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர் குவாலிட்டி கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஹாஸ் ட்ரிகர்டு த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி, அந்த கமிஷன் யார், அதோடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? கிரேடட் ரெஸ்பான்ஸ் பிளான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது there is a concept called as central air quality monitoring. ஓகேங்களா? சென்ட்ரல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங். ஒரு 8 பொல்யூட்டன்ட் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி அதில் வந்து புவர், வெரி புவர், சிவியர், வெரி சிவியர் அப்படின்னு வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா they will trigger the graded response action plan. அப்போ ஏர் குவாலிட்டி கம்மி ஆக ஆக என்ன பண்ணுவோன்னா சில விஷயங்களை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. ஆட் ஈவன் ஃபார்முலா, அதாவது வந்து ஆட் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸை மட்டும்தான் ஒரு நாள் ஓட்டணும், இன்னொரு நாள் வந்து ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை ஓட்டணும். இப்படியெல்லாம் கொண்டு வரும். ரொம்ப கிரேடட், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 அப்படின்னு இருக்குது. ரொம்ப வருஷம் ஆக 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 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசு எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதை ட்ரிகர் பண்ணுறது யார்? திஸ் ஆர்கனைசேஷன். விச் ஆர்கனைசேஷன்? கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி. ஓகேங்களா? கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்.
இந்த ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணுவாங்க. இதை ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருந்திருப்பார் அந்த சேர்மன், அப்படி இல்லைனா வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்திருப்பார். அவரை மட்டும்தான் வந்து ஹெட்டாக போடுறாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 3 வருஷம் டென்யூர். அண்ட் தென் வந்து மினிஸ்ட்ரீஸில் இருக்க மெம்பர்ஸு அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க எல்லாமே வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு தான் வந்து ஓவர்ஹால் பவர் இருக்குது. இப்போ ஸ்டேட் இந்த டெல்லி மட்டும் கிடையாது, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸு உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கும் இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் பொருந்தும். அப்போ இதில் வந்து ஸ்டேட் இது இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ, இவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு வாட் டு சே, இவங்க ஒரு நடவடிக்கை சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அதுக்கு அடிபடிஞ்சே ஆகணும். ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ அதை கேட்டே ஆகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியலாக வந்து சில ஃபைன் போடுறதுக்கோ இவங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகே. அண்ட் கிரிட்டிசிசம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான அட்டானமி குறையுது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்களே தவிர ஏர்ஷெட் மெத்தட் மூலமாக பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க்ஸில் வந்து இப்போது சக்திகாந்த தாஸ் அவர் தான் வந்து இப்போ கவர்னராக இருக்கார், ஆர்பிஐயோட கவர்னர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்ஸ் வந்து ஓவர் ரிலையன்ஸ் ஆஃப் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து ஓவராக ரிலை பண்ணாதீங்க. ஓகேங்களா அப்படிங்கிறாரு. ஏன்னா there is a problem which is called as concentration risk. அப்படின்னா இப்போ ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், ஏஐ இது எல்லாத்தையுமே வந்து சில கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. வாட் இஃப் தட் கம்பெனி ஹாஸ் பீன் ஆக்டு? அப்போ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஓவர் ரிலையன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எல்என்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ரீசெண்ட்லி ஃபினிஷ்ட் அ மல்டிபர்பஸ் வெஹிக்கிள். அந்த மல்டிபர்பஸ் வெஹிக்கிளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்த்தக் அப்படின்னா வந்து சப்போர்ட்டர்னு அர்த்தமா. எந்த லாங்குவேஜ்னு தெரில, பட் சமர்த்தக் இஸ் சப்போர்ட்டர். ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதையும் வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னொரு 4 கொஸ்டின் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். 4 இது இருக்குது. We should work on hydrogen fuel cell vehicles for escaping from the depending on China. ஆமாம், அதுவும் பண்ணணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கும் அதே தான், கிரிட்டிக்கல் மினரல்ஸு, சப்ளை செயின் இது எல்லாத்துக்குமே பண்ணணும். ப்ரோ இப்போது அர்பன் ஹீட் கண்டிஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் சொல்லணுமா? ஜப்பான் இன்ஸ்பயர்ட் க்ரீன் பில்டிங் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஹை ஈல்டு பில்டிங்ஸ் போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் தான். ஹை ஈல்டு பில்டிங், க்ரீன் பில்டிங் இதெல்லாமே சொல்யூஷன்ஸாக சொல்லலாம். சென்னையில் ஏர் ஷோ நடந்துச்சுல்ல சார், ரிகார்டிங் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ், ஓவர் க்ரௌட், மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆர்டிக்கல் வந்துச்சா சார்? இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏர் ஷோ ஃப்ரம் த கவர்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஷோன்னு இல்லை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. அதுலேருந்து பெருசாக அதுலேருந்து ஆர்டிக்கல் வரல, இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இறந்தாங்க அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் வந்துச்சு. ஓகே. அதையும் சொல்லலாம். சைனா வந்து ஜாயின்ட் ஸ்வாட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஷோ கேஸ் பண்ணது எல்லாமே தான். 9 லைன் ரூட்டை டாமினேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே தான். ஓகே. அப்படி தான். அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. சிம்பிள்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷனருக்கு உரிமை இருக்குது, யாருக்குமே கொடுக்காம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அது அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 ஃப்ராக்ஷனுக்குமே வந்து ஈக்குவலான புது சிம்பிளை கொடுப்பாங்க. அதில் யார் ஜெயிச்சு அதை ப்ரூவ் பண்ணுறாங்களோ, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாட்டி சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா.
ஏர்ஷெட் பேஸ்டு அப்ரோச்னா என்னென்னா, இப்போ சவுத் ஏஷியாவில் பொறுத்த வரைக்கும் 6 ஏர்ஷெட் இருக்குது. அப்போ ஏர் மாஸ்ன்னு இருக்குங்க. ஏர் மாஸ் என்னது, ஒரு பெரிய ஏரியாவில் ஏர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஏர் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 6 இடம் இருக்குது ஏர்ஷெட் சவுத் ஏஷியன் மொத்தமாக. அப்போது அந்த மாதிரி வந்து கூட்டாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பொல்யூஷனை வந்து தீர்க்க முடியுமே தவிர, ஏன்னா பாகிஸ்தானில் இருந்து கூட நமக்கு இங்கே வந்து பொல்யூஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷில் இங்கேருந்து பங்களாதேஷுக்கு பொல்யூஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பொல்யூஷனை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தட் மூலமாகவும் அப்புறம் ஏர்ஷெட் அப்ரோச் மூலமாகவும் தான் தீர்க்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து ரீஜனல் பேஸ்டாக வந்து இல்லை பவுண்ட்ரி பேஸ்டாக, ஏன்னா ஏருக்கு பவுண்ட்ரி கிடையாது, நம்ம தான் பவுண்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்படி தீர்க்க முடியாதுங்கிறது தான் இதோட ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம். ஓகே, ஓகே குட். மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கா? ஓகே, ஆனால் அந்த எந்த லாங்குவேஜும் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஓகே, பட் குட் இன்ஃபர்மேஷன் சார். It would help us if you provide 1 or 2 mains question based on topics discussed today and provide model answer on the next episode. I will try. ஏன்னா இது எவ்வளோ முடியுதுன்னு நான் பார்க்குறேங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணேன், பட் அதை என்னால் வந்து சரியாக தெளிவாக பண்ண முடியல. பட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். பொட்டென்ஷியலான ஏரியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நானே வந்து க்ரியேட் பண்ணி மாடல் ஆன்சருமே வந்து அடுத்த வாட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வந்து மாடல் ஆன்சர்னுடைய அந்த எப்படி பண்ணணும், அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னாவது நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. இன்றைக்கான செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, கமெண்ட்ஸ் அப்படியே நல்லா போட்டுருங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த செஷனுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக நம்மளால் வந்து பேச முடியும். ஓகே, பயோ ஃபர்டிலைஸ் இல்லை, அது பயோ டீகம்போசர். புதுசாக பயோ டீகம்போசர். ஓகேங்களா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை குறைக்கணும்னு நினச்சாங்க. பட் அது இப்போ டைம்லி பண்ண முடியல, அதுவும் இது ஆகலை, மக்களை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க எரிக்க தான் செய்வாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.